மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் 2023 உயர்தர கணக்கெடு வினாப்பத்திரத்தை கலந்துரையாட இருக்கிறோம். குறிப்பாக இந்த வினாப்பத்திரத்தில் வந்து பார்ட் ஒன் வினாப்பத்திரத்தை உங்களோடு கலந்துரையாட இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய MCQ கேள்விகள், முதல் 30 கேள்விகள் MCQ கேள்விகள், அந்த கேள்விகளை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எனவே மாணவர்கள் இந்த வினாப்பத்திரத்தை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் பகிர்ந்திருக்கிறோம். அந்த வினாப்பத்திரத்தை தரவிறக்கம் செய்து பார்த்த பிறகு இந்த விடைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் உங்களுடைய விடைகளோட. அந்த வகையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள். முதலாவது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களுள் எது கணக்கெடின் பிரதான நோக்கத்தை மிகச்சிறப்பாக விவரிக்கின்றது? வழமையாக ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய கணக்கெடு வினாப்பத்திரத்தில் வரக்கூடிய கேள்வி தான் கணக்கெடின் பிரதான நோக்கம். நாங்கள் நேரடியாகவே அந்த ஆன்சருக்கு வரலாம். உங்களுக்கு தெரியும், கணக்கெடின் பிரதான நோக்கம் அக்கறையுடையோர் தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு அவசியமான பொருளாதார தகவல்களை வழங்குதல். அந்த வகையில் நேரடியாகவே அந்த விடையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். வினா இலக்கம் முதலாவதுக்கு சரியான விடை 3. அக்கறையுடைய தரப்பினருக்கு தீர்மானம் எடுப்பதற்கான நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குதல். எனவே வினா இலக்கம் முதலாவதுக்கு சரியான விடையினை நாங்கள் தெரிவு செய்கிறோம். விடை இலக்கம் 3. இரண்டாவது வினா கேட்கப்பட்டிருக்கு, பின்வரும் கணக்கெடு எண்ணக்கருக்களுள் வளமையாக உங்களுக்கு வரப்போகிற வினாப்பத்திரத்தில் 2ஆம் 3ஆம் வினாக்கள் கணக்கெடு எண்ணக்கருக்களோடு சம்பந்தப்பட்டது. கடந்த எங்களுடைய காணொலியில் இந்த கணக்கெடு 2024ஆம் ஆண்டு வினாப்பத்திரத்தில் 50 வினாக்களை கலந்துரையாடி இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய நாளில் 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற பரீட்சை வினாப்பத்திரத்தை நாங்கள் கலந்துரையாடுறோம். அந்த வகையில் இரண்டாவது வினா, பின்வரும் கணக்கெடு எண்ணக்கருக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி நிலைமை கூற்றில் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் நடைமுறை மற்றும் நடைமுறை அற்றவை என வகைப்படுத்துவதற்கான அடிப்படை வழங்குகிறோம். தெரியும், அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டத்திலையும் சரி, அதே போல இலங்கை கணக்கெடையும் ஒன்றிலையும் சரி, நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கான அடிப்படை கருதுகோள் தொடர்ந்து இயங்கும் அடிப்படை. அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி கணக்கெடு எண்ணக்கருக்களில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள், சொத்துக்களை மற்றும் பொறுப்புகளை நடைமுறை அற்றவை என பாகுபடுத்துவதற்கான அடிப்படையை வழங்குவதும் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. எனவே நேரடியாக அதற்கான ஆன்சரை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். வினா இலக்கம் 2க்கு சரியான விடை 3வது விடை. அடுத்ததாக நாம் பார்ப்போம் வினா இலக்கம் 3. பின்வரும் கணக்கெடு எண்ணக்கருக்களுள் எது குத்தகையாளனின் நிதி நிலைமை கூற்றில் சொத்து பாவனை உரிமையினை இனங்காண்பதற்கான அடிப்படையினை வழங்குகின்றது? உங்களுக்கு தெரியும், குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்யப்படுகின்ற சொத்து பாவனை உரிமை என்ற அடிப்படையில் நிதி நிலைமை கூற்றில் நடைமுறை அல்லா சொத்தாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதோட சம்பந்தப்பட்ட கணக்கெடு எண்ணக்கரு தான் தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. எனவே நேரடியாகவே விடைக்கு நாங்கள் வரலாம். 3வது வினாவுக்கு சரியான விடை 4. அதே நேரம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் கடந்த கால வினாப்பத்திரங்களில் வந்திருக்குது, எதிர்காலத்திலையும் வரலாம். உங்களோட வினாப்பத்திரங்களில் குத்தகை சொத்து ஒன்றினை சொத்து பாவனை உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் நிதி நிலைமை கூற்றில் ஒரு சொத்தாக வெளிப்படுத்தும் பொழுது போதிய அளவு கவனத்துக்கு உட்படுகின்ற கணக்கெடு தகவல்களின் பண்புசார் குணாதிசயம் எதுன்னு கேட்கலாம். அந்த பண்புசார் குணாதிசயம் உண்மையான தகவல்களின் பிரதிநிதித்துவமாக இருக்கும். வினா இலக்கம் 4, 5, 6 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி மித்திலா வணிகம் சம்பந்தமான தகவல் தரப்பட்டிருக்கு. 5 தகவல்கள் தரப்பட்டு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 3 வினாக்கள். நாங்கள் கேள்வியை வாசிப்போம். இந்த கேள்வியை வாசிக்கிற நேரமே அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். அதே நேரம் முழுமையான கன்சன்ட்ரேஷனோடு நீங்கள் அந்த வினாக்களை அணுகணும். மித்திலா என்பவர் ரூபாய் 500,000 காசையும் 400,000 பெறுமதியான தளபாடங்களையும் முதலீடு செய்து 1/1/2023 வியாபார முறை ஆரம்பிக்கிறார். இவ்வியாபாரமானது இத்திகதியில் பெறுமதி சேர் வரிக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இது வேக்டுக்கு பதிவு செய்யப்பட்ட வணிகம். எனினும் கொள்வனவுகளுக்கு வேக்ட் இல்லை என கருதுகள். அப்போ இங்கே வந்து நாங்கள் கொள்வனவின் போதான வேட்டை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் பின்வரும் கொடுக்கல் வாங்கல் 2023 ஜனவரி மாதத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்போ 5 கொடுக்கல் வாங்கல் தராங்க. நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வாசிக்கிறதுக்கு முதல்ல கேள்விக்கு நாங்கள் போவோம். மித்திலா வியாபாரத்தின் புத்தகங்களில் 1, 2 மற்றும் 3 இலக்கம் கொண்ட கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குமுறையில் அவை நிகழும் ஒழுங்கில் பதிவதற்கு பயன்படுத்தப்பட மூல ஆவணங்கள். வளமையாக உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கல் வாங்கலுக்கான மூல ஆவணங்கள் சம்பந்தமான வினாக்கள் வரலாம். இதில் 1ஆம் 2ஆம் 3ஆம் கொடுக்கல் வாங்கல்களுக்கான மூல ஆவணங்கள் கேட்குறாங்க. பிள்ளைகள் முதலாவது கொடுக்கல் வாங்கல் சொல்றாங்க, 400,000 கிரயமான பொருட்கள் தர்ஷன் ட்ரேடர்ஸிடமிருந்து கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டது. வியாபார பொருட்களின் கடன் கொள்வனவு. வியாபார பொருட்களின் கடன் கொள்வனவுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற மூல ஆவணம் பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல்.
கொடுக்கல் வாங்கல் இருக்கும் இரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்ஷன் ட்ரேடர்ஸிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 30,000 பெறுமதியான பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. வியாபார பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்யணும். அந்த கடனுக்கு கொள்வனவு செய்த வியாபார பொருளை மறுபடியும் எங்களுடைய வழங்குனருக்கு நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம். கடன் கொடுத்தவருக்கு திருப்பி அனுப்புகிறோம். இதை நாங்கள் சொல்லுவோம் வெளித்திரும்பல்னு சொல்லி. வெளித்திரும்பலுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற மூல ஆவணம் வரவுத்தாள். அதே போல கொடுக்கல் வாங்கல இருக்க 250,000 கிரயமான பொருட்கள் 345,000 காசுக்கு விற்கப்பட்டது. காசு விற்பனைக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மூல ஆவணம், காசு விற்பனைக்கான மூல ஆவணம் பற்றுச்சீட்டு. எனவே நீங்கள் விடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவு செய்யலாம். பட்டியல், வரவுத்தாள், பற்றுச்சீட்டு என்ற அடிப்படையில் அந்த விடைகள் அமையும். எனவே பொருத்தமான விடையாக அமைவது மூன்றாவது விடை. வினா இலக்கம் 5க்கு நாங்கள் வருவோம். மித்திலா வியாபாரத்தின் ஆரம்ப முதலீட்டினையும் 3 மற்றும் 5ஆம் இலக்க கொடுக்கல் வாங்கலையும் அவை நிகழும் ஒழுங்கில் பதிவதற்கு பயன்படுத்த மூளையீடுகள் சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. ஆரம்ப முதலீடு. மித்திலா என்பவர் 500,000 காசை முதலீடு செய்கிறார். அதே போல 400,000 பெறுமதியான தளபாடங்களையும் முதலீடு செய்கிறார். அவங்களுக்கு தெரியும், காசு முதலீடு செய்யப்படும் பொழுது வணிகத்துக்கு காசு கிடைக்கும். வணிகத்தை பொறுத்தவரையில் காசு பெறுவனவு. வணிகத்தின் பார்வையில் இருந்தால் நான் கொடுக்கல் வாங்க பதிவு செய்யணும். அழகு சார் என்ன கருதி எங்களுக்கு வலியுறுத்துது. எனவே வணிகத்தின் பார்வையில் வணிகத்தை பொறுத்தவரையில் காசு பெறுவனவுக்கு பயன்படுத்துகிற மூளையீடு காசு பெறுவனவு நாளேடு. அதே போல 400,000 பெறுமதியான தளபாடங்களையும் அவர் முதலீடு செய்கிறார். தளபாடங்களை முதலீடு செய்யும் பொழுது தெரியும், தளபாட கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. இந்த கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்யறதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மூளையீடு பொது நாளேடு. எனவே காசு பெறுவனவு நாளேடு, பொது நாளேடு. பிறகு கேட்குறாங்க 3 மற்றும் 5. மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் பாருங்க. 250,000 கிரயமான பொருட்கள் 345,000க்கு காசுக்கு விற்கப்பட்டது. காசு விற்பனைக்கான மூளையீடு காசு விற்பனை என்பது காசு பெறுவனவுக்கான மூளையீடு காசு பெறுவனவு நாளேடு. தொடர்ந்து 5ஆம் கொடுக்கல் வாங்கல் பார்ப்போம். 5வது கொடுக்கல் வாங்கல் தர்ஷன் ட்ரேடர்ஸுக்கு செலுத்த வேண்டிய தொகையினை தீர்ப்பதற்கு காசோலை வழங்கப்படுது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கொடுப்பனவுகளை நாங்கள் காசோலை மூலமோ காசு மூலமோ அல்லது வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளும் பொழுது அந்த காசு அல்லது காசோலை கொடுப்பனவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மூளையீடு காசு கொடுப்பனவு நாளேடு. எனவே நீங்கள் அதில் தெரிவு செய்து கொள்ளலாம். முதலாவது கொடுக்கல் வாங்கலுக்கான மூளையீடு காசு பெறுவனவு நாளேடு, 2வது பொது நாளேடு, அடுத்ததும் காசு பெறுவனவு நாளேடு, இறுதியாக காசோலை கொடுப்பனவுக்கு காசு கொடுப்பனவு நாளேடு. அந்த ஒழுங்குல வரக்கூடிய விட 5வது வினாவுக்கு 4வது விடை. விடை இலக்கம் 4. 5வது வினாவுக்கு சரியான விடை 4வது விடை. நாங்கள் வினா இலக்கம் 6க்கு வருவோம். வினா இலக்கம் 6 பின்வரும் கணக்கீட்டு சமன்பாடுகளில் எது 3 மற்றும் 4ஆம் இலக்க கொடுக்கல் வாங்கல்களின் தேறிய தாக்கத்தினை பிரதிபலிக்கின்றது? 3 மற்றும் 4. அப்போ அதில் தரப்பட்டிருக்கிற ஒழுங்குகளை நீங்கள் ஆன்சரை செய்து பார்க்கலாம். சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை. ரைட். வினா இலக்கம் 3 மற்றும் 4 விளைவுகளை தான் கேட்டிருக்கிறாங்க. 3 மற்றும் 4. 3வது கொடுக்கல் வாங்கலை நாங்கள் வாசிப்போம். பிள்ளைகள் 3வது 2,50,000 கிரயமான பொருட்கள் 3,40,000 காசுக்கு விற்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள வெட் இருக்கு 45,000 காசு விற்பனை. வெட்டோடன் சேர்த்து காசு விற்பனை. உங்களுக்கு தெரியும், 250,000 கிரயமான இருப்புகளை விற்பனை செய்யும் பொழுது வணிகத்தினுடைய இருப்பு என்ற சொத்து 250,000 குறையும். அதே போல நாங்கள் விற்பனை செஞ்சிருக்கோம் 345,000 வெட்டுடன் சேர்த்து விற்றிருந்தாலும் கூட, விற்பனை செய்திருந்தாலும் கூட 340,000 காசு நிறுவனத்துக்கு வந்து சேருது. எனவே நிறுவனத்தினுடைய காசு என்கின்ற சொத்து 345,000 அதிகரிக்கும். 345,000 அதிகரிக்கும். ரைட். இனி நீங்கள் லாபத்தை காண போறீங்க. லாபம் காணும் பொழுது நாங்கள் எப்பவுமே கருத்தில் கொள்ள வேண்டியது விற்பனை விலைக்கும் நீங்களான விற்பனை விலைக்கும் விற்பனை கிரயத்துக்கு இடையிலான வேறுபாடு. எனவே 345,000 காசு கிடைச்சதுக்கு அதில் உண்மையிலே விற்பனை விலை 300,000. 40,000 வெட். 300,000 கிரயமான இருப்புகளை 250,000 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை செய்திருக்கிறோம். எனவே 50,000 ரூபாய் எங்களுக்கு லாபம் எந்த அளவு இருக்குதோ, லாபம் உழைக்கப்படுற அளவுகள், லாபத்தின் அளவுக்கு உரிமையாண்மை அதிகரிக்கும் 50,000. அதே போல விற்பனையின் போது சேகரிக்கப்பட்ட வெட் 45,000. விற்பனையின் போது சேகரிக்கப்படுற வெட்டின் அளவால வெட் கடப்பாடு என்கின்ற பொறுப்பு அதிகரிக்கும் 45,000. பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நீங்க கொள்வனவின் போதான வெட்டால வெட் கடப்பாடு குறையும், விற்பனையின் போதான வெட்டால வெட் கடப்பாடு கூடும். எனவே இதுதான் கொடுக்கல் வாங்கல் 3 விளைவுகளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இலக்கம் 3 விளைவுகள். அடுத்ததாக கேட்குறாங்க கொடுக்கல் வாங்கல் இலக்கம் 4. 4வது கொடுக்கல் வாங்கல் பாருங்க. 100,000 கிரயமான பொருட்கள் 138,000 கடனுக்கு விற்கப்பட்டது. இந்த விற்பனை விலையில் 18,000 வெட்.
100,000 கிரயமான இருப்புகளை விற்பனை செய்யும் பொழுது இருப்பு என்ற சொத்து 100,000 குறையும். நாங்கள் விற்பனை செஞ்சிருக்கோம் வெட் உள்ளடங்களாக 138,000. வியாபார கடன் பற்றோர் 138,000 அதிகரிக்கும். 138,000 வியாபார கடன் பற்றோர் அதிகரிக்கும். அதே நேரம் பிள்ளைகள் இப்போ லாபத்தை காணுவோம். லாபத்தை காணும் பொழுது எங்களுக்கு தெரியணும் விற்பனை விலை வெட் நீங்களான விற்பனை விலை 138,000 18,000 வெட் என்றால் வெட் நீங்களான விற்பனை விலை அல்லது உண்மையிலே விற்பனை விலை 120. 120,000 விற்பனை விலை அதன் கிரயம் 100,000. எனவே லாபம் 20,000. லாபத்தின் அளவால் உரிமையாண்மை அதிகரிக்கும். அதே போல நான் நேரத்தோட சொன்ன மாதிரி விற்பனை அது காசு விற்பனையா இருக்கலாம், கடன் விற்பனையா இருக்கலாம். விற்பனை போதான வெட்டின் அளவால் வெட் கடப்பாடு அதிகரிக்கும். எனவே வெட் கடப்பாடு இந்த இடத்துல 18,000, வெட் கடப்பாடு என்ற பொறுப்பு 18,000 அதிகரிக்கும். இப்போ நீங்க பார்க்கலாம் உரிமையாண்மை இந்த தேறிய விளைவு 70,000 அதிகரிப்பு. அதே போல லைபிலிட்டி அதாவது பொறுப்புகளினுடைய அதிகரிப்பு 63,000, 133,000 மொத்த சொத்துக்கள் அதிகரிக்கும். எனவே நீங்க அந்த விடையை ஒப்பிட்டு பார்க்கலாம். 6வது வினாவுக்கு 5வது விடை பாருங்க. சொத்துக்கள் 133,000 அதிகரிக்குது, பொறுப்புகள் 63,000 அதிகரிக்குது, உரிமையாண்மை 70,000 அதிகரிக்கிறது. எனவே சரியான விடை 6வது வினாவுக்கு 5வது விடை. 5வது விடை வினா இலக்கமாருக்கு சரியான விடையை தெரிவு செஞ்சிட்டோம். ரைட், நாங்கள் வினா இலக்கங்களுக்கு வருவோம். 31/3/2023 முடிவடைந்த வருடத்துக்காக சமந்தி PLCயின் வரைவு நிதிக்கூற்றுகளில் காட்டப்பட்டுள்ள லாபம் 360,000. இந்நிதிக்கூற்றுகளை தயாரித்த பின்னர் பின்வரும் வழுக்கள் வெளிப்படுத்தப்பட்ட என்று சொல்லி 2 வழுக்கள் தரப்பட்டிருக்கு. அந்த 2 வழுக்களுக்கு பிறகு கேள்வி கேட்கிறாங்க. மேற்படி வழுக்கள் திருத்தப்பட்ட பின்னர் 31/3/2023 முடிவடைந்த வருடத்துக்கான சரியான லாபம் யாது? பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம். சீராக்க முன்னரான தேறிய லாபம். சீராக்க முன்னரான தேறிய லாபம் வணிகத்தின் சீராக்க முன்னரான தேறிய லாபம் இருக்கு 360,000. ரைட், இதுல 2 வழுக்கள் சொல்றாங்க. அந்த 2 வழுக்களை நாங்கள் சீராக்கின பிறகு சரியான லாபத்தை பார்ப்போம். முதலாவது, இவ்வருடத்தில் மோட்டார் வாகனங்களை 2வது தடவையாக மீள் மதிப்பீடு செய்த போது ஏற்பட்ட மிகை 120,000. இது ஏனைய வருமானமாக இனங்காணப்பட்டது. வலிமையா நாங்கள் மீள் மதிப்பீட்டு மிகைகளை பொறுத்த வரையில் குறிப்பிட்ட நிதியாண்டு காலப்பகுதியில் மீள் மதிப்பீடு மிகை கிடைக்குமா இருந்தால் கடந்த வருடத்தில் முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்யப்பட்டு குறை ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அந்த குறையை இந்த மிகையை கொண்டு நாங்கள் ஈடு செய்யணும். மிகுதிய பிறமுற்றும் அடங்கிய வருமானமாக வெளிப்படுத்தணும். ஆனால் இந்த நிறுவனம் 120,000 மிகையும் பிற வருமானமாக காட்டியிருக்கிறாங்க. பிறகு சொல்றாங்க, எனினும் இம்மிகையானது முன்னைய வருடத்தில் இம்மோட்டார் வாகனங்களுக்கு இனங்காணப்பட்டிருந்த மீள் மதிப்பீட்டு குறை 80,000 கருத்தில் கொள்ளாது கணக்கெடுக்கப்படுகிறது. அப்ப கடந்த நிதியாண்டில் முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்த போது 80,000 ரூபாய் குறை. இந்த வருடம் 120,000 மிகை. இந்த 120ஐயும் நாங்கள் எங்க காட்டியிருக்கிறோம்? பிற வருமானமாக காட்டியிருக்கிறோம். அப்போ அது பிள்ளை. நாங்கள் அந்த 120,000ல் 80,000 ஏனைய செலவில் நாங்கள் மைனஸ் பண்ணணும். அதாவது ஏனைய செலவை குறைச்சி காட்டணும். கடந்த ஆண்டில் ஏனைய செலவில் காட்டப்பட்ட 80,000 ஈடு செய்வதற்கு இந்த வருடம் மிகை கிடைச்சிருக்கு. அப்போ ஏனைய செலவில் நாங்கள் மைனஸ் பண்ண வேண்டிய 80ஐயும் அதே போல் அதை ஈடு செஞ்ச பிறகு கிடைக்கக்கூடிய 40,000 மேலதிக மிகையினையும் ஏடுகளை சீராக்குவதற்கான ரெட்டப்பதிவு தான். உங்களுக்கு தெரியும், இங்கே மோட்டார் வாகனம். மோட்டார் வாகன கணக்கு வரவு 120, லாப நட்ட கணக்கு செலவு 80,000, பிறமுற்றுமடங்கிய வருமானத்தில் இயந்திர மீள் மதிப்பீடு ஒதுக்க கணக்கு செலவு 40,000. அது பிறமுற்றுமடங்கிய வருமானத்தில் காட்டணும். ஆனால் தவறுதலா நாங்கள் முழுவதையும் பிற வருமானமாக காட்டியிருக்கிறோம். எனவே இதை சீராக்கிறதுக்கான பதிவை பாருங்க பிள்ளைகள். பிற வருமானமாக காட்டப்பட்டதை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம். எனவே இலாப நட்ட கணக்கு வரவு பிற வருமானமாக காட்டப்பட்டதை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம். 120,000. ரைட், இனி நாங்கள் காட்டணும் ஏனைய செலவில் 80,000 செலவு வைக்கணும். ஏனைய செலவில் 80,000 கழிச்சு காட்டணும். ஏனைய செலவு கணக்கு செலவுக்கு பதிலாக நாங்கள் எழுதலாம் லாப நட்ட கணக்கு செலவு. இலாப நட்ட கணக்கு செலவு 80,000. ஏனைய செலவில் நாங்கள் கழித்து காட்ட வேண்டிய அந்த 80,000 நான் இவ்வாறு பதிவு செய்கிறேன். அதே போல மோட்டார் வாகன மீள் மதிப்பீட்டு ஒதுக்கல் கணக்கு செலவு, மீள் மதிப்பீட்டு ஒதுக்கல் கணக்கு செலவு 40,000. பிள்ளைகள், இலாப நட்ட கணக்கு வரவு 120, லாபம் குறையும்.
லாப நட்ட கணக்கு செலவு 80,000, லாபம் அதிகரிக்கும். தேரியதை பார்த்தீங்கன்னு சொன்னால் லாபம் 40,000 குறையும். இப்போ நீங்கள் ரெண்டையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட விளக்கத்துக்காக இந்த பதிவுகளை நான் எழுதுறேன். லாபம் 40,000 குறையும். இந்த சீராக்கத்தினால் லாபம் 40,000 குறையும். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கல் கணக்கு 40,000 என்பது பிறமுற்றம் அடங்கிய வருமானத்தை அதிகரிக்க செய்யுமே ஒழிய லாபத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இரண்டாவது சீராக்கம். பிரதி எடுக்கும் இயந்திரம் ஒன்றின் நடைமுறை வருடத்துடன் தொடர்புடைய பராமரிப்பு செலவு 30,000 ஆனது 1/4/2022 செலுத்தப்பட்டிருந்தது. பராமரிப்பு செலவு லாப நட்ட கணக்கில் செலவாக காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது அலுவலக உபகரணங்கள் கணக்கின் வரவிலும் அலுவலக உபகரண கணக்கின் ஆதனம் புரி உபகரணமாக காட்டப்பட்டிருக்கு. அதே நேரம் பிள்ளைகள் அலுவலக வரவிலும் காசு கணக்கின் செலவிலும் பதியப்பட்டது. அலுவலக உபகரணங்களின் வருடத்துக்கான பெருமான தேய்வு கிரயத்தில் 20% பெருமான தேய்வு செய்யப்பட்டுள்ளது. அப்ப நாங்க பராமரிப்பு செலவு ஆதனம் புரி உபகரணமா வெளிப்படுத்தி இருக்கிறோம். அந்த ஆதனம் புரி உபகரணத்துக்கு நிதியாண்டு காலத்துக்கு பெருமான தேய்வு செஞ்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல 2 வழுக்கள் இருக்கு எங்களுக்கு. 2 வழுக்கள் இந்த இடத்துல இருக்கு. முதலாவது வலுதான் அலுவலக உபகரணமாக காட்டினது பிழை, நாங்கள் பராமரிப்பு செலவாக காட்டியிருக்க வேண்டிய விஷயத்தை. எனவே நாங்கள் திருத்துவோம். பராமரிப்பு செலவாக காட்டுறதுக்கு ரெட்ட பதிவு, பராமரிப்பு செலவு கணக்கு அல்லது லாப நட்ட கணக்கு வரவு. ஆதனம் புரி உபகரணம் காட்டுறதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஆதனம் புரி கணக்கு, அதாவது அலுவலக உபகரணங்கள் கணக்கு செலவு. ரைட். அப்போ அதில் முதலாவது வலுவை சீராக்குவோம். இதற்கு முன்னர் நாங்கள் இலாப நட்ட கணக்கில் காட்ட வேண்டிய பராமரிப்பு செலவை நாங்கள் தவற விட்டுருக்கிறோம். எனவே இலாப நட்ட கணக்கு வரவு தொகை 30,000. இனி நீங்கள் என்ன செய்யணும்? ஆதனம் புரி உபகரணமாக காட்டினது பிழை. எனவே ஆதனம் புரி உபகரண கணக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் அலுவலக உபகரணங்கள் கணக்கு செலவு 30,000. பிள்ளைகள், இலாப நட்ட கணக்கு வரவு 30,000 என்ற பதிவு லாபத்தை குறைக்கும், லாபத்தை குறைவடைய செய்யும். ரைட். அதே போல ஆதனம் புரி கணக்கு செலவு என்ற பதிவு நேரடியாக லாபத்தை பாதிக்காது. ஆனால் இந்த ஆதனம் புரி உபகரணத்தை நாங்கள் நிதியா, அதாவது இந்த 30,000 நாங்கள் 2022 4/1 ஆதனம் புரி உபகரணமாக காட்டியிருக்கிறோம். அதுக்கு ஆண்டு தேய்வு செஞ்சிருக்கிறோம். அது பிள்ளை தானே. அந்த ஆண்டு தேய்வை நாங்கள் கேன்சல் பண்ணணும். எனவே நாங்கள் பார்ப்போம், நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஆண்டு தேய்வை 30,000க்கு 20% 6,000 தேய்வு செஞ்சிருப்போம். தேய்வை நாங்கள் கேன்சல் பண்ணணும். தேய்வை கேன்சல் பண்ணுறதுக்கான பதிவு உங்களுக்கு தெரியும். பலமையான தேய்வுக்கு இரட்டை பதிவு எப்படி வரும்? இரட்டை பதிவு பெருமான தேய்வு கணக்கு வரவு, திரண்ட தேய்வு கணக்கு செலவு. இப்போ கேன்சல் பண்ணணும்டா. திரண்ட தேய்வு கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு அல்லது பெருமான தேய்வு கணக்கு செலவு. எனவே பிள்ளைகள், திரண்ட தேய்மானம் ஆதனம் புரி உபகரண திரண்ட தேய்வு கணக்கு வரவு, திரண்ட தேய்வு கணக்கு வரவு 6,000. பெருமான தேய்வு கணக்கு செலவுக்கு பதிலாக நான் லாப நட்ட கணக்கு செலவுன்னு பதிகிறேன். லாப நட்ட கணக்கு செலவான வருமானங்கள் செலவுகள் ஏற்பட்ட தவறுக்கு நாங்கள் லாப நட்ட கணக்கின் ஊடாக அந்த பதிவு எழுதலாம். எனவே லாப நட்ட கணக்கு செலவு, திரண்ட தேய்வு கணக்கு வரவு என்ற பதிவு லாபத்தை பாதிக்காது. ஆனால் லாப நட்ட கணக்கு செலவு என்ற பதிவு லாபத்தை 6,000 அதிகரிக்க செய்யும். இவ்வளவுதான் வழுக்கள். நீங்க திருத்தி பாருங்க. 360, 40, 320, 290, 290, 6, 284, சாரி 296. ஆகவே சரியான விடை 5வது விடை 296. சீராக்கப்பட்ட தேறிய லாபம், சீராக்கப்பட்ட தேறிய லாபம் 296,000. எனவே சரியான விடை 7வது வினாவுக்கு 5வது விடை. செய்கைகளை நீங்க திரும்ப பார்த்து கொள்ளலாம். பார்த்துக்கிட்டு சரியா தெளிவான ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. இந்த அமைப்பிலான வினாக்கள் தான் உங்களுக்கு இந்த வருட பரீட்சையிலும் வரப்போகுது. எனவே சரியான விடையாக நாங்கள் 5வது விடையை தெரிவு செய்து கொள்ளலாம். வினா இலக்கம் 7. வினா இலக்கம் 7. வினா இலக்கம் 8க்கு நாங்கள் வருவோம். வினா இலக்கம் 8 அருண் ட்ரேடர்ஸ் தனியுரிமை நிறுவனம் ஒன்றாகும். 31/3/2023 முடிவடையும் வருட காலத்தில் நிறுவனத்தின் ரூ. 20,000 கிரயமுள்ள இருப்பொன்று முழுமையாக அழிவடைந்தது. இந்த நட்டத்தில் 80% காப்புறுதி கம்பெனியால் செலுத்தப்பட்டிருந்தது. இருப்பு நட்டம் மற்றும் காப்புறுதி கோரிக்கையிலிருந்து பெறப்பட்ட காசு தொடர்பான சீராக்கங்கள் கணக்கு புத்தகங்களில் இடம்பெறவில்லை. எனினும் 31/3/2023 உள்ளவாறான இறுதி இருப்பானது கிடைக்கக்கூடிய பௌதிக இருப்பின் அடிப்படையில், பிசிக்கலி இறுதி இருப்பு எவ்வளவு இருக்கோ அதன் அடிப்படையில் கணிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. 31/3/2023 முடிவடையும் வருடத்துக்கான மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. நிதியாண்டு காலத்தில் 20,000 கிரயமான இருப்புகள் முற்றாக அழிவடையுது. ஆனால் இது அந்த நட்டத்தில் 80% இழப்பீட காப்புறுதி கம்பெனி தாராங்க.
ஆனால் காப்புறுதி கம்பெனி தந்த இழப்பீடு 80%-ஐயோ அல்லது அழிவடைந்த இருப்புகளின் கிரயம் 20,000 தொடர்பிலோ எந்த விதமான பதிவுகளும் நாங்கள் செய்யல. அப்படி செய்யாமல் நாங்கள் தேறிய லாபம் மற்றும் மொத்த லாபத்தை கணிப்பீடு செஞ்சுட்டோம். இப்போ கேட்குறாங்க, இருப்பு நட்டம் மற்றும் காப்புறுதி கோரிக்கையிலிருந்து பெறப்பட்ட காசு என்பன கணக்கு புத்தகங்களில் சரியாக பதியப்பட்டிருப்பின் அல்லது சீராக்கப்பட்டிருப்பின் சரியான மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபம். இப்போ நாங்கள் சீராக்கம் செய்வதற்கு முன்னர் சீராக்கம் செய்வதற்கு முன்னர் மொத்த லாபத்தையும் தேறிய லாபத்தையும் கணிப்பிட்டுக் கொள்வோம். தரப்பட்டிருக்கு, நாங்கள் பிரதியிட்டுக் கொள்வோம். மொத்த லாபம் 150,000, தேறிய லாபம் 80,000. இனி வலுக்களை நாங்கள் திருத்த போகிறோம். முதலாவது வலுக்கு ஒரே பதிவு தான். 20,000 கிரயமான இருப்புகள் முற்றாக அழிவடையுது. இது சம்பந்தமாக எதுவிதமான பதிவுகளும் வீடுகள் இடம்பெறல. இறுதி இருப்பு பௌதிக அடிப்படையில் மதிப்பிடப்பட்டிருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி 80% இழப்பீட்டை தாராங்க, 20% நட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எனவே இரட்டை பதிவு பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது, எவ்வளவு கிரயமான இருப்புகள் அழியுதோ அவ்வளவு கொள்வனவு கணக்கு செலவு லாபம் கணிப்பிட்டப்பட்டிருக்கிறதால நாங்கள் கொள்வனவு கணக்கு செலவுக்கு பதிலாக லாப நட்ட கணக்கு செலவுன்னு பதியலாம். அதே போல 80% இழப்பீடு காப்புறுதி கம்பெனியால் தரப்பட்டிருக்கு 16,000 காசு கிடைச்சிருக்கு, அது பதியல்ல, காசு கணக்கு வரவு. நிறுவனம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நட்டம் இருப்பு அழிவு நட்டம் லாப நட்ட கணக்கில் வரவு அல்லது இருப்பு அழிவு நட்ட கணக்கு வரவுன்னு வரும். ரைட். அப்போ திருத்தும் பதிவு பாருங்க. லாப நட்ட கணக்கு வரவு இருப்பாளிவு நட்டத்தை நாங்கள் பதிகிறோம். இருப்பாளிவு நட்ட கணக்கு வரவு அல்லது லாப நட்ட கணக்கு வரவு 4,000. காப்புறுதி கம்பெனியால் செலுத்தப்பட்டிருந்த அல்லது காப்புறுதி கம்பெனியிலிருந்து பெறப்பட்டிருந்த தொகை பதிவு செய்யப்படல, காசு கணக்கு வரவு 16,000. இனி அழிவடைந்த இருப்புகளை கொள்வனவு கணக்கில் இருந்து செலவு வைக்கணும். இப்போ நாங்கள் லாபம் கணிப்பிட்டிருக்கிறதால கொள்வனவு கணக்கு செலவுக்கு பதிலாக வியாபார கணக்கு செலவுன்னு நாங்கள் எழுதலாம். வியாபார கணக்கு செலவு 20,000. இப்போ இந்த ஒவ்வொரு பதிவும் தேறிய லாபத்தை மொத்த லாபத்தை எவ்வாறு பாதிக்கும்ங்கிறத நான் பார்க்கணும். இலாப நட்ட கணக்கு வரவு என்பது இது இருப்பழிவு நட்டம் என்ற அடிப்படையில் ஏனைய செலவில் காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த பதிவு மொத்த லாபத்தை பாதிக்காது. ஆனால் இந்த பதிவு தேறிய லாபத்தை 4,000-ஆல் குறைவடைய செய்யும். அதே போல இரண்டாவது, காசு கணக்கு வரவு என்பது லாபத்தை பாதிக்காது. பிள்ளைகள் வியாபார கணக்கு செலவு கட்டாயம் மொத்த லாபம் 20,000-ஆல் அதிகரிக்கும். வியாபார கணக்கு செலவு என்ற பதிவால் மொத்த லாபம் 20,000 அதிகரிக்கும். மொத்த லாபம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவால தேறிய லாபமும் அதிகரிக்கும். அவங்களுக்கு தெரியும், மொத்த லாபத்தை பாதிக்கிற சகல வலுவுமே தேறிய லாபத்தை பாதிக்கும். ஆனால் தேறிய லாபத்தை பாதிக்கிற எல்லா வலுக்களுமே மொத்த லாபத்தை பாதிக்காது. ஆகவே விடையை நீங்கள் எடுக்கலாம் 170,000 சீராக்கப்பட்ட மொத்த லாபம். அதே போல் தேறிய லாபத்தை எடுங்க 96,000. 96,000 நீங்கள் விடையை ஒப்பிட்டு பார்க்கலாம். 170,000 96,000 என்ற விடைகள் 5வது விடையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே வினா இலக்கம் 8க்கு சரியான விடை 5வது விடை. வினா இலக்கம் 8க்கு சரியான விடை 5வது விடை. வினா இலக்கம் 9 மற்றும் 10ஆம் வினாக்கள் உற்பத்தி கிரைய கணிப்பீடோடு சம்பந்தப்பட்ட வினாவாக இருக்கின்றது. எனவே நாங்கள் வினா இலக்கம் 9 மற்றும் 10 ஆகிய வினாக்களை கலந்துரையாடும். வினா இலக்கம் 9 மற்றும் 10 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி தகவல்கள் தரப்பட்டிருக்கு. கவனிங்க. உற்பத்தி நிறுவனமான அகல்யா PLC ஆனது 1/4/2022 தனது செயற்பாடுகளை தொடங்கியது. நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், புதிய ஒரு வணிகம் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பின்வரும் தகவல்கள் 31/3/2023 முடிவடையும் வருடத்தில் இந்நிறுவனத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடையவைன்னு சொல்லி சில கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு தராங்க. 1/4/2022 கொள்வனவு செய்த இயந்திரங்களுடைய கிரயம், அதன் பாவனை காலம் தரப்பட்டிருக்கு. கொள்வனவு செய்யப்படும் மூலப்பொருட்களின் கிரயம் 5,500, நேர்கூலி கிரயம் 4,000, உற்பத்தி மேந்தலை இயந்திர பெருமானத்தை நீங்களாக 800,000. மேலதிக தகவல்களில் சொல்றாங்க, கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பொருட்களில் 20% 31/3/2022 இறுதி இருப்பாக உள்ளது. கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் 5,500, 20% பயன்படுத்தப்படாமல் இருப்பாக இருக்குது. நடைமுறை வேலையானது 31/3/2023 ரூபாய் 450 மில்லியனாக இருந்தது. நடைமுறை வேலையானது மூலக்கிரயத்தில் கணிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உயர்தர சிலபஸில் முடிவுறா பொருள் அல்லது நடைமுறை வேலை இருப்பு சீராக்கம் செய்கிற நேரம் நாங்கள் வளமையாக உற்பத்தி கிரியத்தில் தான் சீராக்கணும். எங்களோட சிலபஸ் படி அந்த முறை மாத்திரம் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வினாபத்திரத்தில் மூலக்கிரியத்தில் மதிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரணத்தால் இந்த 2023ஆம் ஆண்டு விடைத்தாள் மதிப்பீட்டின் போது 2 விடைகளுக்கும் புள்ளிகள் வழங்கப்பட்டது. மூலக்கிரயத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டு மூலக்கிரயத்தில் நடைமுறை
நடைமுறை வேலை மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்று எடுத்து ஆன்சர் எடுத்திருந்தாலும் ஓகே, உற்பத்தி கிரயத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் எடுத்திருந்தாலும் அதுக்கான புள்ளிகள், அதாவது இரண்டு விடைக்கும் புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தது. முதலாம் இரண்டாம் நாங்கள் அதை செய்து பார்ப்போம். இரண்டாவது கேள்வி நிதியாண்டு காலப்பகுதிக்கான மொத்த உற்பத்தி கிரயம். நாங்கள் ஒவ்வொரு கணிப்பீடாக பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது உங்களுக்கு தெரியும், இப்போ இதில் மூலக்கிரயம் மற்றும் உற்பத்தி கிரயம் கேட்டிருக்கிறதால நாங்கள் எடுப்போம் இப்படி: பயன்படுத்திய பொருட்கிரயம், பயன்படுத்திய நேர் பொருட்கிரயம். பயன்படுத்திய நேர் பொருட்கிரயத்தை தான் நான் இவ்வாறு எழுதியிருக்கேன். பயன்படுத்திய நேர் பொருட்கிரயம், நேர்கூலிக்கிரயம், ஏனைய நேர்கிரயங்கள் இருந்தால் நாங்கள் அதை பார்ப்போம். அடுத்ததாக உற்பத்தி மேல்தலை. உற்பத்தி மேல்தலை, உற்பத்தி மேல்தலை. ரைட். இப்போ தந்திருக்க தரவுகளை பாருங்க. இயந்திரங்களுடைய கிரயம் இந்த இடத்துல எங்களுக்கு முதலாவது அவசியம் இல்லை. கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் 5500. கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் 5500. பிறகு நேர்கூலி 4000 மூலம் தரப்பட்டிருக்கிறாங்க. நேரடியா நேர்கூலி 4000. உற்பத்தி மேல்நிலைகள் 800. இந்த 800 சொல்றது இயந்திர பெருமான தேவை நீங்களாக. அப்போ நாங்கள் பெருமான தேவை காணணும். அடுத்து சொல்லப்படுற மேலதிக தகவல்: கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பொருட்களில் 20% ஆண்டிறுதி வரை இருப்பாக உள்ளது. 5500 பெறுமதியான மூலப்பொருட்களை கொள்வனவு செஞ்சோம். அதில் 20% நிதியாண்டின் இறுதி வரை பயன்படுத்தப்படலை. எனவே 1100 இறுதி இருப்பாக இருக்கும். உற்பத்தி கணக்கு செலவு, மூலப்பொருள் இருப்பு கணக்கு வர வேண்டிய அடிப்படையில் அந்த பதிவு எழுதுவீங்க. நாங்கள் கழிச்சு காட்டிட்டோம். பிரசுரம் நடைமுறை வேலையானது 450 மில்லியனாக இருந்தது. இது மூலக்கிரயத்தில் கணிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் நடைமுறை வேலை சீராக்கணும். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப நடைமுறை வேலை இருப்பு இருந்தால் கூட்டி இறுதி நடைமுறை வேலை இருப்பு நாங்கள் கழிப்போம். இங்கே ஆரம்ப நடைமுறை வேலை இருக்காத காரணம் இது ஒரு புதிய வணிகம். எனவே நடைமுறை வேலை இறுதி இருப்பை நாங்கள் இந்த இடத்துல கழிக்க போகிறோம். நடைமுறை வேலை இறுதி இருப்பு. காரணம் இந்த மூலக்கிரயத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது, மூலக்கிரயத்தில் கணிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றதால தான் இந்த இடத்துல சீராக்கணும். ஆனால் எங்களோட சிலபஸ் படி நாங்கள் உற்பத்தி கிரயத்தில் மாத்திரம், A-level சிலபஸ் படி நாங்கள் உற்பத்தி கிரயத்தில் மாத்திரம் சீராக்கிறோம். நாங்கள் அந்த 2 விடைகளை எடுத்து பார்ப்போம். அடுத்ததா இவ்வருடத்தில் 550 மில்லியன் கிரயமான மூலப்பொருட்கள் முற்றாக அழிவடைந்தது. மூலப்பொருள் அழிவு. மூலப்பொருள் அழிவுக்கு இரட்டை பதிவு எப்படி வரும்? மூலப்பொருள் கொள்வனவு கணக்கு செலவு, மூலப்பொருள் அழிவு நட்ட கணக்கு வரவு. இந்த மூலப்பொருள் அழிவு நட்டத்தை வருமான கூட்டில் ஏனைய செலவில் நீங்கள் காட்டணும். வருமான கூட்டில் ஏனைய செலவில் காட்டணும். அது உற்பத்தி கிரயத்துக்குள்ள வராது, மூலப்பொருள் அழிவு நட்டம். ரைட். இப்போ நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. உற்பத்தி பொது மேந்தலையாக காட்டப்பட வேண்டிய இயந்திர பெருமான தேவை. இயந்திரத்தின் கிரயம் தந்திருக்கிறாங்க பிள்ளைகள் 8000. மன்னிக்கணும், எஸ் 8000 இயந்திர தேவை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். இயந்திரத்தின் கிரயம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க 8000. இழிவு பெருமானம் தரல. பெருமான தேவையக்கூடிய தொகை 8000 தான். பயன்தர ஆயுட்காலம் 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் சொல்லும் பொழுது ₹800,000 ஆண்டுக்கான பெருமான தேவை. எனவே ஆண்டுக்கான பெருமான தேவை நாங்கள் உற்பத்தி மேல்நிலையாக வெளிப்படுத்த போகிறோம். இவ்வளவுதான் விஷயம். எனவே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் 5500, 550, 1100, 4850, 4850, 3850, 3850 பயன்படுத்திய பொருட்கிரயம். அந்த பயன்படுத்திய பொருட்கிரயத்தோட நீங்கள் நேர்கூலி கிரயத்தை கூட்டுவீங்க 7850. அந்த 7850ஓட 450,000 நடைமுறை வேலை இருப்பை நீங்கள் சீராக்குவீங்களா இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகிற முதற்கிரயம் ரைட், முதற்கிரயம் 7400. இந்த 7400 தான் 9வது வினாவுக்கான 9வது வினாவை தான் கேட்குறாங்க. எனவே முதலாவது விடை மார்க்கிங் ஸ்கீமில் தரப்பட்டிருக்கு. முதலாவது விடை 7400. இரண்டாவது கேட்குறாங்க உற்பத்தி கிரயம் 1600 உற்பத்தி பொதுமேந்தலை. இந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டும் பொழுது உங்களுக்கு விட கிடைக்கும் ₹9,000. இது உற்பத்தி கிரயம். எனவே முதலாவது விடை அங்கு தரப்பட்டிருக்கு, உற்பத்தி கிரயம். ஆனால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் இந்த பரீட்சை வினாபத்திரத்தில் தரப்பட்டிருந்தது. மூலக்கிரை, அதாவது நடைமுறை வேலை இருப்புக்களை மாணவர்கள் இங்கே சீராக்காம இந்த இடத்துல சீராக்கி இருந்தாலும் அதுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது நடைமுறை வேலை இருப்பை இந்த இடத்துல சீராக்காமல், நான் அப்படி பார்ப்போமே, இந்த இடத்துல சீராக்காமல் இருந்ததுதான் முதற்கிரயம் வந்திருக்கும் 7850. 7850ன்னு சொன்னால்
9450 அது உற்பத்தி கிரயம் அல்ல. இதிலிருந்து நீங்கள் நடைமுறை வேலை இருப்ப சீராக்கி இருப்பீங்க. நடைமுறை வேலை இருப்ப சீராக்கி 450 கழிப்படும். எனவே 9000 ரூபா. உற்பத்தி கிரயத்தில் மாற்றம் இல்லை, முதற்கிரயத்தில் மாற்றம் இருக்கும். ஆக இவ்வளவுதான் விஷயம். நடைமுறை வேலை இருப்பு முதற்கிரயத்தில் சீராக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்பட்டதால தான் நாங்கள் இந்த இடத்துல சீராக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் உற்பத்தி கிரயத்தில் சீராக்குவோம். எனவே எப்படி சீராக்கி இருந்தாலும் பரீட்சையில் புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி வினாக்கள் வரும்பொழுது மூலக்கிரயத்தில் சீராக்கப்படுமா இருந்தால் நேர்கிரயங்கள் சகலதையும் கூட்டி நடைமுறை வேலை இருப்பை சீராக்கின பிறகு வாரவிட தான் முதற்கிரயமாக இருக்கும். எனவே வினா இலக்கம் 9 மற்றும் 10 வினாக்களை நாங்கள் பார்த்துட்டோம். 9வது வினாவுக்கு 2 விடைகள் அங்கே பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. வினா இலக்கம் 9க்கு 2 விடைகள், முதலாம் மற்றும் இரண்டாம், 1 அல்லது 2. 10வது வினாவுக்கு 1 விடை தான், முதலாவது விடை 9000 மில்லியன் ரூபாய். எனவே நாங்கள் 10 வினாக்களை கலந்துரையாடி இருக்கிறோம். வினா இலக்கம் 11, 12. இந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. நிறைவில் பதிவு முறையோடு சம்பந்தப்பட்ட வினா. ஒரு தனியுடைமை வணிகமாகிய பிரியா ட்ரேடர்ஸ் அதன் கணக்கு பதிவேடுகளை சரியான முறையில் பேணவில்லை. இவ்வணிகத்துடன் தொடர்புடைய சில தகவல்கள்னு சொல்லி நிதியாண்டின் இறுதியிலும் நிதியாண்டின் ஆரம்பத்திலும் உள்ள ஆதனம் புரிபகரண கொண்டு சொல் தொகை, இருப்பு, வியாபார கடன் பெற்றோர், வியாபார கடன் கொடுத்தோர் போன்ற தகவல்கள் தந்திருக்கிறாங்க. 31/3/2023 முடிவடையும் வருடத்துடன் தொடர்புடைய செயற்பாட்டு செலவு 250,000 ஆனது இவ்வருட காலத்தில் காசாக செலுத்தப்பட்டிருந்தது. மேலும் இவ்வருடத்தில் 3 மில்லியன் ஆனது வியாபார கடன் பெற்றோர் சேகரிக்கப்பட்டிருந்தது. வியாபார கடன் கொடுத்தோருக்கு 2.5 மில்லியன் செலுத்தப்பட்டிருந்தது. 25 லட்சம். எல்லா விற்பனைகளும் கொள்வனவுகளும் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுது. இவ்வருடத்தில் 22,50,000 கிரயமான உபகரணம் ஒரு கொள்வனவு செய்யப்பட்டது. ஆதனம் புரி மற்றும் உபகரணத்தின் அகற்றல் எதுவும் இவ்வருடத்தில் இடம்பெறவில்லை. நிறுவனம் பொருட்களை கிரயத்தில் 25% லாபம் சேர்த்து விற்பனை செய்கிறது என்றால் விற்பனை கிரயம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட். பிள்ளைகள் உங்களுக்கு இப்போ கடன் விற்பனையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் விற்பனை கிரயத்தை இலகுவாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு காரணம் என்னென்னா, காசு விற்பனை இங்கே இடம்பெறலை, முழுக்க கடன் விற்பனை மட்டும்தான். உங்களுக்கு வியாபார கடன் பட்டோரின் ஆரம்ப இறுதி மீதிகள் தெரியும், வியாபார கடன் பட்டோரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட காசும் தெரியும். எனவே நாங்கள் இலகுவாக வியாபார கடன் பட்டோர் பெற்ற காசை காணலாம். பாருங்கள், கடன் விற்பனையை காணலாம். வியாபார கடன் பட்டோரிடம் பெற்ற காசு, வியாபார கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 3 மில்லியன் 30 லட்சம். வியாபார கடன் பட்டோரிடம் பெற்ற காசோட கடன் பட்டோரின் இறுதி மீதியை நாங்கள் கூட்டி கடன் பட்டோரின் இறுதி மீதியை ஆரம்ப மீதியை நாங்கள் கழிப்பவமாக இருந்தால் இந்த செய்கையினூடாக நாங்கள் காலப்பகுதிக்கான கடன் விற்பனையை காணலாம். எனவே கடன் பட்டோரின் இறுதி மீதி பாருங்க, உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 1500. கடன் பட்டோரின் ஆரம்ப மீதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, இறுதி மீதி 1500, ஆரம்ப மீதி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க 1000. ரைட். எனவே காலப்பகுதிக்கான கடன் விற்பனையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை நீங்கள் டி ஃபார்மேட்டில் கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கை தயாரித்தும் நீங்கள் கடன் விற்பனையை காணலாம். இந்த முறையிலே நீங்கள் காணலாம். எனவே காலப்பகுதிக்கான கடன் விற்பனை என்ற பெருமானம் 3500. பிள்ளைகள் இப்போ எங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த நிறுவனம் கிரயத்துடன் 25% லாபம் சேர்ந்து விற்பனை செய்கிறது. இந்த சமன்பாடும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விற்பனை விலை சமன் கிரயம் சக லாபம். இந்த நிறுவனம் கிரயத்துடன் 25% லாபம், கிரயத்தை 100% எடுத்து அதுக்கு 25% லாபம் சேர்த்திருக்கிறாங்க. எனவே விற்பனை விலையின் சதவீதம் 125%. எனவே விலையில் எங்களுக்கு தெரியும் 125% தான் 3500 சொன்னாங்க. ரைட். விற்பனை கிரயம் எவ்வளோ? ரைட். நாங்கள் பார்ப்போம் விற்பனை கிரயத்தை. முதலாவது வழியாக தானே விற்பனை கிரயம். ரைட். 3500 என்பது விற்பனை கிரயத்தை காணப்படும். 3500 என்பது 125% விற்பனை விலை 125%. எங்களுக்கு தேவை விற்பனை கிரயம் 100%. ரைட். நீங்கள் பார்க்கலாம் இது பெருமதி எவ்வளோன்னு சொல்லி. உங்களுக்கு விட வரும் 2800 ரூபாய், அதாவது 28 லட்சம் ரூபாய். 28 லட்சம் ரூபாய். ரைட். ஆகவே நேரடியாக நீங்கள் ஆன்சரை தெரிவு செய்து கொள்ளலாம். 11வது வினாவுக்கான விடை 5. 11வது வினாவுக்கான சரியான விடை 5வது விடை. 12வது வினா 31/3/2023 முடிவடையும் வருடத்துக்கான தேறிய லாபம் 31/3/2023 உள்ளவாறான இருப்பு என்பதை யாவை? பிள்ளைகள் உங்களுக்கு தேறிய லாபம் காணணுமா இருந்தால் உங்களுக்கு தெரியும், மொத்த லாபத்தோட
பிற வருமானங்கள் இருந்தால் நீங்கள் அதை கூட்டி செலவுகளை கழிக்கணும். இப்போ இங்கே உங்களுக்கு மொத்த லாபம் கண்டுபிடிக்க முடியும். விற்பனை தெரியும் 3500, விற்பனை கிரயம் தெரியும் 2800. விற்பனைக்கும் விற்பனை கிரயத்துக்கும் இடையிலான வேறுபாடு தான் மொத்த லாபம். ஆக மொத்த லாபம் 700. இந்த மொத்த லாபத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம் செலவுகள், பிற வருமானங்கள் இங்கே எதுவுமே இல்லை. ஆதனம் பொறி அகற்றல் ஆதாயங்கள் எதுவுமே இல்லை. இவ்வருடத்தில் தொடர்புடைய செலவுகள் 250. காசா செலுத்திய செலவுகள் 250. செயற்பாடு செலவுகள் நாங்கள் எடுப்போம். செயற்பாடு செலவுகள் காசா செலுத்தப்பட்ட செலவு 250. காசா செலுத்தப்பட்ட செலவு தவிர வேறு ஏதாவது செலவுகள் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். எஸ், வேறு ஒரு செலவு இருக்குது. ஆதனம்புரி உபகரணம் சம்பந்தமான தரவுகள் அடிப்படையாக கொண்டு ஆதனம்புரி உபகரணத்தின் பெருமான தேவை நீங்கள் காணணும். எனவே ஆதனம்புரி உபகரண பெருமான தேவை காண்றதுக்கு இலகுவான ஒரு வழிதான். ஆதனம்புரி உபகரண பெருமான தேவை காண்றதுக்கு இலகுவான வழிதான் ஆதனம்புரி உபகரணத்தின் ஆரம்ப முன்கொண்டு செல் மீதியோட இதோட காலப்பகுதிக்கான கொள்வனவுகள் பிபிஇ கொள்வனவுகளை கூட்டி பிபிஇ இறுதி ஆதனம்புரி உபகரணத்தின் இறுதி முன்கொண்டு செல் மீதி, ரைட்? இறுதி முன்கொண்டு செல்லும் மீதி, பிபிஇன் இறுதி முன் கொண்டு செல் மீதியை நீங்கள் சீராக்குவீங்களா இருந்தால் ஆண்டுக்கான தேவை நீங்கள் காணலாம். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான் நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த கேள்வியை செய்கிறோம், ரைட்? இப்போ இதில் தரப்பட்ட விஷயம் பாருங்கள். ஆதனம்புரி உபகரணத்தோட ஆரம்ப பெருமானம் 3000, ஆரம்பத்தில் முன்கொண்டு செல்லும் மீதி 3000. ஆண்டு கால பகுதிக்கான பிபி சேர்த்தல்கள் 2250, 2250 கிரயமான ஆதனம்புரியை கொள்வனவு செய்யலாம். அகற்றல்கள் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் இதிலிருந்து கழிக்கலாம். ஆதனம்புரி உபகரணத்தின் இறுதி பெறுமதி 5000. அப்போ யோசிச்சு பாருங்க, 3000 சக 2250, 5250 இருக்க வேண்டிய இடத்துல 5000 தான் வருட இறுதியில் இருக்குன்னு சொன்னால் அந்த வித்தியாசம் வேறுபாட்டு தொகை ஆதனம்புரி உபகரணத்தின் பெறுமதி 250 குறைஞ்சிருக்கு. அந்த 250 தான் பெருமான தேவை. எனவே பெருமான தேவையும் ஒரு செலவாக கருதி தான் நீங்கள் லாபத்தை காணணும். எனவே காலப்பகுதிக்கான செலவுகள் வரும் 500,000. நீங்கள் 700லேருந்து 500 கழிச்சிங்கன்னா தேறிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வேறு செலவுகள் இங்கே இல்லை. எனவே தேறிய லாபம் 200,000. காலப்பகுதிக்கான தேறிய லாபம் 200,000. எனவே சரியான விடைகள் 2 கேட்டிருக்கிறனால நான் பார்ப்போம். முதலாம் இரண்டாம் 2 விடைகள்லையும் அந்த 200,000 தரப்பட்டிருக்கு. நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பிள்ளைகள் அதில் கேட்குறாங்க இறுதி இருப்பு எவ்வளோன்னு சொல்லி. இறுதி இருப்பு எவ்வளோ? இப்போ இறுதி இருப்பை காண்றதுக்கு உங்களுக்கு இலகுவான ஒரு வழிமுறை இருக்குது. நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் ஆரம்ப இருப்பு அதோட தேறிய கொள்வனவுகளை நீங்கள் சேர்க்கணும். தேறிய கொள்வனவுகளை சேர்த்து ஆரம்ப இருப்பையும் தேறிய கொள்வனவுகளையும் சேர்த்தால் வரப்போகிற விட தான் விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம். ரைட்? விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம். இந்த விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயத்திலிருந்து வளமையாக நாங்கள் இறுதி இருப்பு கழித்து விற்பனை கிரயத்தை எடுப்போம். இங்கே இறுதி இருப்பு தான் கேள்வி. விற்பனை கிரயம் உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் விற்பனைக்கு தயாரான இருப்பிலிருந்து விற்கப்பட்ட இருப்பின் கிரயம், அதாவது விற்பனை கிரயத்தை நீங்கள் சீராக்குனா இறுதி இருப்பை காணலாம். ரைட்? ஆரம்ப இருப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு நேரடியாக. ஆரம்ப இருப்பு 1800. ஆரம்ப இருப்பு நேரடியாக தரப்பட்டிருக்கு. விற்பனை கிரயமும் உங்களுக்கு தெரியும் 2800 ரூபாய். 2800 ரூபாய். இப்போ உங்களுக்கு கொள்வனவுகள் தெரியாது. ஆனால் கொள்வனவுகளை காண்றதுக்கு தரவுகள் தரப்பட்டிருக்கு. வியாபார கடன் கொடுத்தோரின் ஆரம்ப மீதி, இறுதி மீதி, வியாபார கடன் கொடுனருக்கு கொடுத்த காசு, வியாபார கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு, இது தகவல் தரப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் கடன் கொள்வனவுகளை காண்றதுக்கு வியாபார கடன் கொடுனருக்கு கொடுத்த காசோட ரைட்? கொடுத்த காசு 2500. ரைட்? உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் இதோட நீங்கள் இறுதி மீதியை, கடன் கொடுத்தோருடைய இறுதி மீதியை கூட்டுவீங்க, ஆரம்ப மீதியை கழிப்பீங்க. உங்களுக்கு கடன் கொள்வனவை காணலாம். இறுதி மீதி, கடன் கொடுத்தோருடைய இறுதி மீதி 1200. ஆரம்ப மீதி பாருங்க, ஆரம்ப மீதி 800ன்னு சொன்னால் 2900 ரூபாய். காலப்பகுதிக்கான கடன் கொள்வனவுகள் 2900 ரூபாய். சகல கொள்வனவுகளும் கடன் அடிப்படையில், காசு கொள்வனவுகள் இங்கே இல்லை.
எனவே தேறிய கொள்வனவுகள் 2900, வெளித்திரும்பல்களோ அதாவது கொள்வனவு செய்யப்பட்ட இருப்புகள் அடிவடைதல்களோ எதுவுமே இல்லை. எனவே இது ரெண்டையும் உண்ண விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளை இப்போ பாருங்க, 4700 கிரயமான இருப்புகள் விற்பனைக்கு தயாராக இருந்தது. அதில் 2800 கிரயமானதை நாங்கள் விற்பனை செஞ்சிட்டோம். எனவே விற்கப்படாமல் இருக்கின்ற இருப்புகள் எவ்வளோன்னு பார்த்தா 1900. இதுதான் நிதியாண்டு இறுதியில் நிறுவனத்தில் காணப்படுற இருப்பின் கிரயமாக இருக்கும். எனவே தேறிய லாபம் 200, இறுதி இருப்பு 1900. சரியான விடை முதலாவது விடை. 12வது வினாவுக்கு சரியான விடை முதலாவது விடையாக இருக்கும். நாங்கள் வினா இலக்கம் 13க்கு வருவோம். 13வது வினா இலகுவான வினா, நேரடியாக நீங்கள் ஆன்சரை தெரிவு செய்யலாம். வினா இலக்கம் 13 பங்குடைமையோடு சம்பந்தப்பட்ட வினா தான் இந்த 13வது வினா. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? ஒவ்வொரு கூற்றா நாங்கள் வாசிப்போம். ஸ்டேட்மெண்ட் ஏ, அனைத்து பங்காளர்களும் லாபங்கள் அதில் நட்டங்களை சமமாக பகிர்வதற்கு உரித்துடையவர்கள். 24ஆம் பிரிவின்படி அது சரியான கூற்று. அப்போ ஏ என்பது ஆன்சருக்குள்ள வரணும். ஏ இல்லாத விடைகளை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். 4வது விட பிழையான விட. பி, இளைப்பாறும் பங்காளர் ஒருவர் இளைப்பாறும் போது அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கு வருடாந்தம் 5% வட்டியினை பெற உரித்துடையவர்கள். பிள்ளைகள், இந்த கூற்று சரியாக இருந்தாலும் இது 24ஆம் பிரிவுக்குரிய கூற்று அல்ல. இது 42ஆம் பிரிவினால் வலியுறுத்தப்படுற கூற்று. எனவே பி என்பது ஆன்சருக்குள்ள வராது. ஏ வரணும், பி வரக்கூடாது. எனவே முதலாம் அல்லது மூன்றாம் விட தான் சரியா இருக்கணும். சியையும் பார்ப்போம். ஒவ்வொரு பங்காளரும் பங்குடைமை வணிகத்தின் முகாமையில் பங்கு பெற்றலாம், ஆனால் இது தொடர்பில் ஊதியம் ஒன்றை பெறுவதற்கு உரித்துடையவர் அல்லர். அதுவும் சரியான கூற்றுதான். 24வது பிரிவின்படி உங்களுக்கு தெரியும், பங்காளர்கள் சகலருமே பங்குடைமை முகாமையில் ஈடுபடலாம், ஆனால் எவருக்குமே சம்பளம் பெறுகின்ற உரிமை இல்லை. எனவே ஏசி என்பது சரியான ஸ்டேட்மெண்ட். 13வது வினாவுக்கு சரியான விடை மூன்றாவது விடை. அடுத்ததாக வினா இலக்கம் 14க்கு வருவோம். 14வது வினா, அது 2 வினாக்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், உங்களோட பரீட்சை வினா பத்திரத்தில் பகுதி 1 MCQ பேப்பர் எடுத்துக்கிட்டால் MCQவில் கட்டாயம் முதல் 30க்குள்ள 3 பங்குடைமை வினாக்கள் வரப்போகுது. அதேபோல் SAQ பகுதி எடுத்துக்கிட்டால் 31 தொடக்கம் 50 வரைக்குமான SAQ பகுதி எடுத்துக்கிட்டால் குறைந்தபட்சம் 2 வினாக்கள் உங்களுக்கு வரப்போகுது. எனவே குறைந்தபட்சம் மொத்தமாக பார்ட் 1 பேப்பரில் 5 பங்குடைமை வினாக்கள் வரப்போகுது. நாங்கள் 14ஆம் 15ஆம் வினாக்களை பார்ப்போம். பிள்ளைகள் வாசிக்கும் பொழுது இதில் சில நேரங்களில் பெரிய ஒரு பந்தி தரப்படலாம். பெரிய ஒரு பந்தி தரப்பட்டாலும் நீங்கள் பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா இருந்தால் இலகுவாக நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். பிரியன், லவன், நிலான் ஆகியோர் லாப நட்டங்களை சமமாக அந்த விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணணும். சமமாக பகிர்ந்து பங்குடைமை ஒன்றை நடாத்தி வந்தனர். 1/4/2022 உள்ளவாறு பங்குடைமையின் மூலதனம் மற்றும் நடைமுறை கணக்கு மீதிகள், ஆரம்ப உரிமையாண்மையின் மீதிகள். பிறகு சொல்றாங்க, பங்குடைமை ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு பங்காளரும் வருடாந்த சம்பளமாக 800,000 மூலதன கணக்கின் ஆரம்ப மீதிக்கு 10% வருட வட்டியையும் பெறுவதற்கு உரித்துடையவர்கள். பங்குடைமையானது 31/3/2023 முடிவடைந்த வருடத்துக்கான வரைவு லாபமாக 5100 51 லட்சத்தை அறிக்கையிட்டிருந்தது. பிரியன் தனது சொந்த பணத்திலிருந்து பங்குடைமையின் நடைமுறை வருடத்துக்கான செலவுகளுக்காக 300,000 செலுத்தி இருந்தார் என்றாலும் இது பங்குடைமையின் புத்தகங்களில் பதிவு செய்யப்படவில்லை. நிலான் 31/3/2023 பங்குடைமையிலிருந்து இளைப்பாறுகிறார். இத்தகுதியில் பங்குடைமையின் நன்மதிப்பானது 12 லட்சமாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இது பங்காளர்களின் மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்பட வேண்டும். நிலானுக்கு கொடுக்குமதியான தொகை அத்திகதியில் கடன் கணக்கொன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு தெரியும், 42ஆம் பிரிவின்படி அந்த கடனுக்கு குறைந்தபட்சம் 5% வட்டி வழங்கணும், ஒப்பந்தத்தில் எதுவும் குறிப்பிடப்படாத பட்சத்தில். பிரியனும் லவனும் லாப நட்டங்களை மறுபடியும் சமமாக பகிர்ந்து பங்குடைமையை தொடர்ந்து நடத்த இணங்கியுள்ளனர். கேள்வி, 31/3/2023 உள்ளபடியான நடைமுறை கணக்கு மீதி, பிரியனின் நடைமுறை கணக்கு மீதி மற்றும் நிலானின் இளைப்பாறலுக்கான சீராக்கத்தின் பின்னர் 31/3/2023 உள்ளவாறான பிரியனின் மூலதன கணக்கு மீதி. பிள்ளைகள், இந்த 2 கேள்விகளுக்குமான ஆன்சரை நாங்கள் ஒரே அடியாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியன், லவன், நிலான், ரைட், இந்த 3 பங்காளருடைய ஆரம்ப மூலதன மீதிகள் தரப்பட்டிருக்கு. 800
600 400. இங்கே உண்மையில் 11 சம்பந்தமான எந்த வினாவும் இல்லை, இருந்தாலும் நாங்கள் அதையும் சேர்த்து செய்துட்டு போவோம். ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் லாபப்பகிர்வு. லாபப்பகிர்வு செய்வதற்கு முதல்ல நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், மதிப்பீடு வரைவு முடிவு கணக்கின்படி தேறிய லாபமாக 5100 அறிக்கையிடப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்குள்ள ஒரு தவறு இருக்கு. பங்காளர் ஒருவர், அதாவது பங்காளர் பிரியன் தனது சொந்த பணத்தில் 300,000 பங்குடைமை செலவுக்காக செலுத்துகிறார். அது ஏடுகளில் பதியப்படலை. அதை எவ்வாறு பதிகிறதுன்னு பார்ப்போம். ரைட். உங்களுக்கு தெரியும் இந்த வலுவ திருத்துற பதிவு பங்குடைமையின் செலவாக இதை காட்டணும், இலாப நட்ட கணக்கு வரவு. அதே போல் அது யாருக்கு சேர வேண்டியது? பிரியனுக்கு சேர வேண்டியது. அவருடைய நடைமுறை கணக்கில் செலவு வைக்கப்பட வேண்டும். எனவே சீராக்கம் பதிவு பாருங்க. லாப நட்ட கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு வரவு தொகை 300,000. பங்காளர் நடைமுறை கணக்கு செலவு, நடைமுறை கணக்கு செலவு பிரியன் 300,000. எனவே பிள்ளைகள் நேரத்தோடு உங்களுக்கு தேறிய லாபம் தந்திருக்கிறாங்க, தேறிய லாபம் தந்திருக்காங்க 5100. இப்போ லாப நட்ட கணக்கு வரவு என்ற பதிவால் லாபம் 300 குறையுது. எனவே சரியான லாபம் எவ்வளோ? 4800. சரியான தேறிய லாபம் 4800. இந்த லாபத்தை தான் நீங்கள் பங்காளரிடையே பகிர்வு செய்ய போகிறீங்க. ரைட். ஏனைய தகவல்கள் இப்போ பங்காளர் விலகல் உட்பட ஏனைய தகவல் இருக்குது. நாங்கள் அதே நேரம் இந்த 300,000 அது பங்குடைமை இந்த செலவுக்காக பிரியன் செலவு செய்த தொகை 300 அவருடைய நடைமுறை கணக்கில் நாங்கள் செலவு வச்சுட்டோம். அடுத்ததாக நாங்கள் தேறிய லாபத்தை பகிர்வோம். தேறிய லாபம், சரியான தேறிய லாபம் 4800. சீராக்கப்பட்ட தேறிய லாபம் இதை பகிர்வோம். நாங்கள் முதலாவது சொல்கிறாங்க பங்காளர் சம்பளம். பங்காளர் சம்பளம் தலா 800 800 800 800. ஆகவே சம்பளமாக பகிரப்பட்ட லாபம் 2400 சம்பளம். அடுத்தா சொல்றாங்க மூலதன வட்டி. பங்காளர் ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய ஆரம்ப மூலதன மீதிகள் மீது 10% வட்டி, 10% வட்டி. பிரியண்ட மூலதன மீதி 6000, எனவே 600. லவன் 4000, எனவே மூலதன வட்டி 400. நிலான் 2000, எனவே மூலதன வட்டி 200. எனவே மூலதன வட்டியாக பகிரப்பட்ட தொகை, மூலதன வட்டியாக பகிரப்பட்ட தொகை 1200. ரைட். எனவே 4800 3600 கழிச்சா லாப பங்கு, லாப பங்கு, பங்காளருடைய லாப பங்கு 1200. 1200 லாப பங்கு 1200. எனவே இந்த தேறிய லாப பங்கு நாங்கள் சரிசமமாக பங்காளர் லாப பகிர்வு விகிதம் சமன். எனவே 1200 நாங்கள் பகிர்வோம் 400 400 400. எனவே முதலாவது வினாவுக்கான விடைக்கு வருவோம். பிரியனின் உரிமை நடைமுறை கணக்கு மீது கேட்கிறாங்க. 800 1100 1900 2500 2900 2900. பிரியனின் மூலதன நடைமுறை கணக்கு மீதி 2900. 14வது வினாவுக்கு சரியான விடையாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். வினா இலக்கம் விடை இலக்கம் 4. விடை இலக்கம் 4. வினா இலக்கம் 14க்கு விடை இலக்கம் 4. அடுத்தாக கேட்குறாங்க நிலானி நிலைப்பாறலுக்கான சீராக்கத்தின் பின்னர் 31/3/2023 உள்ளபடியான பிரியனின் மூலதன கணக்கு மீதி மற்றும் நிலானின் கடன் கணக்கு மீதி. பிரியனின் மூலதன கணக்கு மீதி. ரைட். நிலானின் கடன் கணக்கு மீதி. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும் மூலதன கணக்கு மீதிகள். ரைட். மூலதன கணக்கு மீதிகள் பிரியன் நிலான். நாங்கள் இவங்க 2 பேரோட கணக்கு மட்டும் செய்வோம். இப்போ இடையில லவனும் இருக்கிறார். ரைட். பிரியன் லவன் நிலான். மீதி வந்தது பங்காளர் விலகிறதுக்கு முதல்ல மீதி வந்தது 4000 4000 2000. இப்போ நாங்கள் நன்மதிப்பு சீராகத்தை செய்வோம். பங்காளருடைய மூலதன கணக்கில் இயங்கும் பங்காளர் மூலதன கணக்கில் வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்கில் செலவு. நாங்கள் இதே நிரலில் அந்த பதிவுகளை செய்வோம். முதல் செலவு பதிவு எழுதுவோம். நன்மதிப்பு 1200 3 பேருக்கு சமமாக பகிரணும். எனவே 400 400 400 நன்மதிப்பு 1200. எனவே அடுத்த பதிவு இயங்கும் பங்காளர் மூலதன கணக்கில் வரவு, நன்மதிப்புக்கான அடுத்த பதிவு. இயங்கும் பங்காளர் பிரியனும் லவனும் 1200 நாங்கள் 600 600. ரைட். இது சாய வரவு பதிவு தானே, சாய. இவ்வளவுதான் விஷயம்.
எனவே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் பிரியனின் மூலதன கணக்கு மீதி எவ்வளோன்னு சொல்லி 6400 600 5800. அப்போ ஒரு விடையை நாங்கள் எடுத்துட்டோம் 5800. முதலாம் இரண்டு விடைகள் அந்த 5800 தரப்பட்டிருக்கு. நிலானின் கடன் கணக்கு அவர் விலகும் பொழுது அவருக்கு சேர வேண்டிய தொகை. பிள்ளைகள் நிலான் விலகும் பொழுது அவருடைய மூலதன கணக்கு மீதி 2400 நன்மதிப்பை சீராக்கின பிறகு இதோட நாங்கள் சேர்க்கணும் அவருடைய நடைமுறை கணக்கு மீதி 400 800 200 400. ரைட் பாருங்க 600 1400 1800. ரைட் 1800. ரைட் அதை நாங்கள் இங்கே சேர்க்கணும். அவர் விலகும் பொழுது அவருடைய நடைமுறை கணக்கு மீதி நாங்கள் சேர்ப்போம். சேர்த்தா அவருக்கு சேர வேண்டிய மொத்த தொகை 4200. இதை தான் நாங்கள் கடன் கணக்குக்கு மாத்திரம். எனவே மிகச்சரியான விடை 15வதுக்கு இரண்டாவது விடை. சரியான விடை இரண்டாவது விடை. அடுத்ததாக வினாயிலக்கம் 16 கம்பெனியோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. 16ஆம் 17ஆம் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி சில தகவல்கள் தந்து 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வியில் பார்ப்போம் நாங்கள் 31/3/2023 முடிவடையும் வரதுக்காக இனங்காணப்பட வேண்டிய மொத்த வருமானம் மற்றும் மொத்த செலவுகள். ஏற்கனவே கடந்த கால வினாபத்திர கலந்துரையாடல் இந்த விஷயம் அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். பிள்ளைகள் மொத்த வருமானம் என்று நாங்கள் சொல்றது பிரதானமாக ரைட் விற்பனை வருமானம், பிற வருமானங்கள், வருமான கூட்டில் நாங்கள் வெளிப்படுத்துகிற பிற வருமானங்கள், ஆதனம் புரி உபகரண மீள் மதிப்பீட்டு மிகைகள், மொத்த மிகைகள், ஆதனம் புரி உபகரண மீள் மதிப்பீட்டின் மொத்த மிகைகள், மொத்த PPE மீள் மதிப்பீட்டு மிகைகள். இப்போ இந்த முறையில் நீங்கள் இலகுவாக மொத்த வருமானத்தை காணலாம். அதே போல பிள்ளைகள் மொத்த செலவுகள் ரைட். மொத்த செலவுகள் நாங்கள் சொல்றது விற்பனை கிரயம், செயற்பாட்டு செலவுகள், வருமான கூட்ட காட்டப்படுற ஏனைய செலவுகள், அதே போல இப்போ இதில் வருமான வரியை நாங்கள் உள்ளடக்கிக் கொள்ளலாம். வருமான வரி செலவு. அடுத்தபடியாக மொத்த மீள் மதிப்பு, அதாவது ஆதனம் பொறி மீள் மதிப்பீட்டு குறைகள். இந்த அடிப்படையில் நீங்கள் ஈஸியாக இந்த ஆன்சரை எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கு விற்பனைகள் 4500. விற்பனைகள் வருமானத்துக்குள்ள வரும் 4500 ரூபாய் விற்பனைகள். மொத்த லாபம் தரப்பட்டிருக்கு. மொத்த லாபம் இங்கே அவசியம் இல்லை. ஆனால் விற்பனை மொத்த லாபம் இரண்டுக்கு இடையிலான வேறுபாடு விற்பனை கிரயம். விற்பனைக்கும் மொத்த லாபத்துக்கு இடையிலான வேறுபாடு விற்பனை கிரயம் 4500 2100. எனவே 2400. விற்பனை கிரயம் 2400. ஏனைய வருமானம் நேரடியாக தரப்பட்டிருக்கு 600 ரூபாய். நாங்கள் அதில் சில மேலதிக விஷயங்களை வாசிக்கணும். வரைக்கும் இல்லாமல் தரப்பட்டிருக்கு. நாங்கள் மேலதிக விஷயத்துக்கு வருவோம். 31/3/2023 கம்பெனி இயந்திரத்தை 2வது தடவை மீள் மதிப்பீடு செய்த போது 700,000 மிகை ஒன்று ஏற்பட்டது. கம்பெனியின் நடைமுறை வர்றதுக்கான லாபமானது மீள் மதிப்பீட்டை கருத்தில் கொள்ளாது கணிக்கப்பட்டது. 31/3/2020 முதல் தடவை மேற்கொள்ளப்பட்ட இயந்திரத்தின் மீள் மதிப்பீட்டில் இனங்காணப்பட்ட குறை 300,000. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இந்த விஷயம் அவசியம் இல்லை. இந்த 700,000 லாப கணிப்பீட்டில் இல்லை. அப்போ செலவுகளுக்குள்ள அது சம்பந்தமான சீராக்கம் எதுவுமே இல்லை. நாங்கள் டிரெக்டாக போடுவோம். ஆதனம் புரி உபகரண மீள் மதிப்பீட்டு மிகை 700. மொத்த மிகை 700. அடுத்ததாக பிற வருமானம் 600, ஏனைய வருமானம் 600 தரப்பட்டிருக்கு. ரைட். இவ்வளவுதான். இன்னும் செலவுகளுக்கு வருவோம். பிள்ளைகள் மொத்த லாபம் தரப்பட்டிருக்கு, ஏனைய வருமானம் தரப்பட்டிருக்கு, வரிக்கு முன் லாபம் தரப்பட்டிருக்கு, வரிக்கு பின் லாபம் தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு இப்போ இந்த தகவலை பயன்படுத்தி பாருங்க. மொத்த லாபம் தரப்பட்டிருக்கு. மொத்த லாபம் எவ்வளவு? 2100. பிற வருமானமும் தரப்பட்டிருக்கு. பிற வருமானம் தரப்பட்டிருக்கு 600 ரூபாய். அப்போ 2700. இந்த தொகையிலிருந்து செலவுகள், வருமான வரி உட்பட அனைத்து செலவுகளையும் கழித்தா வரிக்கு பின்னரான லாபம் வரும். இப்போ வரிக்கு பின்னரான லாபமும் தெரியும் பொழுது நாங்கள் செலவுகளை காணலாம். எனவே நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த 2700 இருந்து வரிக்கு பின்னரான லாபம், அதாவது காலப்பகுதிக்கான லாபம் 800,000 நீங்கள் கழித்தால்
உங்களுக்கு செலவுகளை காணலாம். செலவுகள் வருமான வரி உட்பட செலவுகளை காணலாம். 1900 செலவுகள் 1900. எனவே இந்த மூணையும் சேர்த்து நாங்கள் எடுப்போம் 1900. ஆதனம் பொறி உபகரண மீள் மதிப்பீடு குறைகள் எதுவுமே இங்கே இல்லை. இவ்வளவுதான் விஷயம். நீங்கள் அதை டோட்டல் பண்ணுங்க. 4500, 5100, 5800 மொத்த வருமானம். செலவுகளை டோட்டல் பண்ணுங்க. 4300. எனவே ஐந்தாவது விடையை பாருங்க. மொத்த வருமானம் 5800, மொத்த செலவு 4300 தரப்பட்டிருக்கு. நேரடி ஆன்சர் எடுத்துட்டோம். 16வது வினாவுக்கு சரியான விடை 5வது விடை. அடுத்ததாக வினாவிளக்கம் 17. 31/3/2023 முடிவடையும் வர்றதுக்கான ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் மற்றும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம். பிள்ளைகள், மொத்த முற்றுமடங்கிய வருமானம் என்பது உங்களுக்கு தெரியும், காலப்பகுதிக்கான லாபத்தோட பிற முற்றுமடங்கிய வருமானத்தை சேர்க்க வர விட. ஆனால் உங்களுக்கு மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை இலகுவா காணுறதுக்கு இன்னொரு முறை இருக்கு. இந்த அடிப்படையில், அதாவது மொத்த வருமானம் மொத்த செலவு என்ற அடிப்படையில் நாங்கள் மதிப்பீடு செய்த மொத்த வருமானத்தில் இருந்து மொத்த செலவுகளை கழிப்பதன் மூலமாக இலகுவாக மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை காணலாம். பாருங்க, அப்ப மொத்த வருமானம் எல்கேஎஸ் 1 படி நாங்கள் மதிப்பீடு செய்த மொத்த வருமானம் 5800. மொத்த செலவு 4300. கலிங்க பாபம் 1200. இதுதான் மொத்த முற்றுமடங்கிய வருமானம். மிக இலகுவாக நீங்க இந்த மெத்தட்ல மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை காணலாம். 1200 ஐந்தாவது விடையிலையும் அந்த தரவு தரப்பட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். மன்னிக்கணும், இங்கே 1500 மொத்த முற்றுமடங்கிய வருமானம் 1500. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், பிற முற்றுமடங்கிய வருமானம். பிள்ளைகள், ஆதனம் பொறி உபகரண மீள் மதிப்பீடு சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவலை பாருங்க. இந்த வருடம் இயந்திரத்தை 2வது தடவை மீள் மதிப்பீடு செய்கிறோம். 700,000 மிக கிடைக்குது. அதே நேரம் இதற்கு முன்னர் 2020 இந்த இயந்திரத்தை மீள் மதிப்பீடு செய்ததால் ஏற்பட்ட குறை, முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்ததால் ஏற்பட்ட குறை 300,000. அந்த 300,000 எங்க இருக்கும்? கடந்த ஆண்டு ஏனைய செலவுல காட்டியிருப்போம். அப்ப இந்த வருஷம் மிக 700ல் 300 நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் எங்க லாப நட்ட கணக்குக்கு. எனவே மிகுதி எங்களுக்கு இருக்கு 400. அதை பிற முற்றுமடங்கிய வருமானத்தில் காட்டுவோம். எனவே இயந்திர மீள் மதிப்பீட்டு மிகை இந்த வருஷத்துக்கு இயந்திர மீள் மதிப்பீட்டு மிகை 400. இவ்வளவுதான் பிற முற்றுமடங்கிய வருமானம். எனவே மொத்த முற்றுமடங்கிய வருமானம் 1500, பிற முற்றுமடங்கிய வருமானம் 400. சில நேரம் உங்களுக்கு காலப்பகுதிக்கான லாபம் கேட்டா உங்களுக்கு தெரியும், காலப்பகுதிக்கான லாபத்தோட பிற முற்றுமடங்கிய வருமானத்தை கூட்டினா அதனை மொத்த முற்றுமடங்கிய வருமானம். எனவே காலப்பகுதிக்கான லாபம் 1100 இருக்கும். இந்த வினாவில் அது கேட்கப்பட்டில்லை. எனவே மொத்த முற்றுமடங்கிய வருமானம் 1500, பிற முற்றுமடங்கிய வருமானம் 400 என்ற விட சரியான விட 2வது விடை. 17வதுக்கு சரியான விடை 2வது விடை. அடுத்ததாக வினா இலக்கம் 18க்கு வருவோம். இலங்கை கணக்கெடு நியமம் 2 சம்பந்தமான வினா. பிள்ளைகள், இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய கணக்கெடு பரீட்சையை பொறுத்தவரையில் பார்ட் 1 வினாக்கள் எடுத்துக்கிட்டால் மொத்தம் 50 வினாக்களில் கிட்டத்தட்ட 20, அதாவது அன்னளவாக ஒரு 20 வினாக்கள் தியரியோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள், 30 வினாக்கள் கணக்கு செய்கிறதோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள். இப்போ இந்த வினாபத்திரத்தை கலந்துரையாடுற உங்களுக்கு தெரியும். எனவே மாணவர்கள் கட்டாயம் கணக்கு எண்ணக்கர்கள் சம்பந்தமாக, எண்ணக்கர் ரீதியான சட்டகம் சம்பந்தமாக, கணக்கு நியமங்கள் சம்பந்தமாக போதுமான தெளிவான ஒரு ஐடியா இருக்கணும். அதே போல் இன்னும் நீங்கள் படித்த ஏனைய பாடங்களில் வரக்கூடிய தியரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக முக்கியத்துவம் வழங்கணும். கணக்கெடு பரீட்சையில் மிக உயர்ந்த புள்ளிகளை 45க்கு மேற்பட்ட வினாக்களுக்கு நீங்கள் சரியான விடையை எடுத்து நல்ல ரேங்க் ஒன்று எடுக்கணுமாக இருந்தால், நல்ல செட் ஸ்கோர் ஒன்று எடுக்கணுமா இருந்தால் கட்டாயம் இந்த தியரி விஷயங்களையும் நல்ல தெளிவான ஐடியா மாணவர்களுக்கு இருக்கணும். 18வது வினா இலங்கை கணக்கெடு நியமம் 2 சம்பந்தமான ஒரு வினா. இலங்கை கணக்கெடு நியமம் 2 படி இருப்புக்கள் பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? ஏ, இருப்புக்களின் கிரயமானது எப்பொழுதும் கிரய சூத்திரம் ஒன்றின் அடிப்படையில் கணிக்கப்படுதல் வேண்டும். இது பிழையான ஒரு கூற்று. காரணம் என்னன்னு சொன்னால்,
விசேட இனங்காணல் சந்தர்ப்பங்கள் தவிர்ந்த சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் நாங்கள் கிரய சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். WACFAFன்னு சொல்லி நாங்கள் கிரய சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். இருப்புக்களை விசேட இனங்காணல் செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் FAFOயோ WACயோ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த கூற்று பிழை, ஏனுங்கிற ஸ்டேட்மெண்ட் பிழை. அடுத்ததாக பி. அப்போ ஏ இருக்கிற விடைகளை பாருங்க. 1ல் ஏ இருக்கு, 3ல் ஏ இருக்கு, 5ல் ஏ இருக்கு. எனவே அந்த 3 விடையும் பிழை. 2 அல்லது 4. பி. இருப்புகளை தேறிய தரத்தக்க பெறுமதியை குறைத்தெழுதும் போது ஏற்படும் நட்டம் அது ஏற்பட்ட காலப்பகுதியில் செலவொன்றாக இனங்காணப்படுகிறது. அதுவும் சரியான கூற்று. காரணம் இருப்பு பதிவளிப்பு நட்டம் ஏனைய செலவில் அந்த காலப்பகுதிக்கான வருமான கூட வெளிப்படுத்தணும். எனவே அது சரியான கூற்று. சி. வளமையான வியாபார செயற்பாட்டின் போது மீள் விற்பனைக்காக வைத்திருக்கப்படும் சொத்துக்கள் இருப்புகளாக கருதப்படும் என்பதும் சரி. சாதாரண வியாபார செயற்பாடுகளின் போது விற்பனைக்காக வைத்திருக்கப்படுபவை இருப்புகள். எனவே பிசி 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். எனவே 18வது வினாவுக்கு சரியான விடையாக நாங்கள் தெரிவு செய்யலாம் 4வது விடை. 4வது விடை. வினாயிலுக்கு 19. ஜானகி PLC 1/4/2022 ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு புதிய வணிகம். இக்கம்பெனியானது சாதாரண பங்கு மூலதனத்தினூடாக முழுமையாக நிதியிடப்பட்டுள்ளது. பின்வரும் தகவல்கள் 31/3/2023 முடிவடையும் வருடத்துக்கான கம்பெனியின் கணக்கு புத்தகங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. காசு விற்பனை, கடன் விற்பனை, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு, செயற்பாடு செலவு 1100, செலுத்திய வருமான வரி 200. எல்லா கொள்வனவுகளும் கடன் அடிப்படையில். ரைட், எல்லா கொள்வனவுகளும் கடன் அடிப்படையில். இவ்வருடத்தில் செயற்பாடு செலவுகளானது 500 பெருமான தேய்வு செலவையும் உள்ளடக்கியுள்ளது. நேரத்தோட செயற்பாடு செலவு 1100 தாராங்க, அதில் 500 பெருமான தேய்வு. 31/3/2023 உள்ளவாறு வியாபார கடன்பட்டோர், அதாவது இறுதி கடன்பட்டோர் 900 இருந்தது. முற்பண செலவுகள் அல்லது சென்மதி செலவுகள் எவையும் நிறுவனத்தில் காணப்படவில்லை. இலங்கை கணக்கீடு நியமம் 7 அமைய 31/3/2023 முடிவடைந்த வருடத்துக்கான செயற்பாடு நடவடிக்கைகள் உருவான தேறிய காசு பாய்ச்சல். பிள்ளைகள் இலகுவான கேள்வி. நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க காசு விற்பனை. ரைட், உங்களுக்கு தெரியும் செயற்பாடு நடவடிக்கையிலான காசு உட்பாய்ச்சல்ல பிரதானமான ஒரு உட்பாய்ச்சல் காசு விற்பனை மூலம் பெற்ற காசு. கடன் விற்பனை தாராங்க. கடன் விற்பனை எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவை வியாபார கடன்பட்டோரிடம் பெற்ற காசு. வியாபார கடன்பட்டோரிடம் பெற்ற காசு அதை நாங்கள் கண்டுபிடிப்போம். அதே போல வியாபார கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு, வியாபார கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு, அது காசு வெளிப்பாய்ச்சலாக இருக்கும். 1600 காசு வெளிப்பாய்ச்சல். செயற்பாடு செலவுகளுக்கு கொடுத்த காசு, செயற்பாட்டு செலவுகள் பிள்ளைகள் அங்க செயற்பாடு செலவுகள் 1100, அதில் 500 பெருமான தேய்வு. காசு பாய்ச்சல கணிப்பீடு செய்கிற நேரம் பெருமான தேவை கன்சிடர் பண்ணக்கூடாது. காரணம் அது காசு அசைவற்ற விடயம். எனவே 1100ல் பெருமான தேவை 500 போனால் காசா செலுத்திய செயற்பாடு செலவு 600. இங்கேயும் அட்டூறு முற்பண செலவுகள் இல்லாததால காசா செலுத்தி, அதாவது ஆண்டுக்கான பெருமான தேவை நீங்களான செயற்பாடு செலவும் காசா செலுத்தியதும் சமன் என்ற ஒரு எடுகோல் அல்ல என்ற அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் எப்படியும் இல்லை, இறுதியில் அட்டூறும் இல்லை, முற்பணமும் இல்லை. அடுத்ததா செலுத்திய வருமான வரி செலுத்தியது. அதே ஆர்டரில் நீங்கள் செய்ய தேவையில்லை, நீங்கள் இப்படி பதிவு செய்யலாம். செலுத்திய வருமான வரி 200. இப்போ உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, வியாபார கடன்பட்டோரிடம் பெற்ற காசு. நீங்கள் டி ஃபார்மேட்டில் கடன்பட்டோர் கணக்கு செய்தும் இதை காணலாம். அல்லது உங்களுக்கு கடன் விற்பனை தாராங்க. பிள்ளைகள் கடன் விற்பனை தாராங்க. கடன் விற்பனை தரப்பட்டு அவங்களுக்கு கடன்பட்டோருடன் பெற்ற காசு. அவங்களுக்கு தெரியும் கடன்பட்டோருடன் பெற்ற காசு தந்ததா. நிறைவேற் பதிவு முறையில் நாங்கள் பார்த்தோம். கடன்பட்டோரிடம் பெற்ற காசு தந்திருந்தா இறுதி மீதியை கூட்டி, கடன்பட்டோர் இறுதி மீதியை கூட்டி ஆரம்ப மீதி கழிப்பதன் மூலம் கடன் விற்பனையை கண்டோம். இப்போ கடன் விற்பனை தாராங்க. கடன் விற்பனையிலிருந்து கடன்பட்டோரிடம் பெற்ற காசை காணணும். கடன் விற்பனை 3600 காலப்பகுதியில். நீங்கள் என்ன செய்யணும், இங்கே இப்போ நாங்கள் அங்கே காசு கடன் விற்பனையை காண்றதுக்கு பயன்படுறது ஆப்போசிட். ஆரம்ப கடன்பட்டோர் மீதி இருந்தால் கூட்டுவீங்க. ஆரம்ப கடன்பட்டோர் மீதி அது இங்கே 0. இறுதி கடன்பட்டோர் மீதியை கழிப்பீங்க. இறுதி கடன்பட்டோர் மீதி. ரைட், இறுதி கடன்பட்டோர் மீதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். கடன்பட்டோர் இறுதி மீதி 900, 9,00,000 கழிப்பீங்க. கழிச்சா அவங்களுக்கு கடன்பட்டோரிடம் பெற்ற காசை பெறலாம். பெற்ற காசு 2700.
கடன் பட்டோடு பெற்ற காசு 2700. ரைட், இவ்வளவு தமிழில் வட்டி செலுத்தல்கள் எதுவும் இங்கே தரப்படலை. நீங்கள் சீராகி பார்க்கலாம். 3200, 4200, 4200, 2000, 1800, 1800 செயற்பாடு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல் எவ்வளோ? 1800. எனவே 19வது வினாவுக்கு சரியான விடை முதலாவது விடை. வினா இலக்கம் 20க்கு வருவோம். அமலா PLC ஆனது 1/4/2020 3600 கிரையமான இயந்திர முறை கொள்வனவு செய்தது. இத்திகதியில் இதன் பயன்தர ஆயுட்காலம் மற்றும் அதன் எஞ்சிய பெறுமதி முறையே 8 வருடங்கள் மற்றும் 400,000 இருந்தது. இயந்திரத்தின் பயன்தர ஆயுட்காலம் மற்றும் எஞ்சிய பெறுமதி என்பன 1/4/2022 மீளாய்வு செய்யப்பட்டது. இதற்கமைய ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்ட பயன்தர ஆயுட்காலம் மற்றும் எஞ்சிய பெறுமதியானது முறையே 6 வருடங்கள் மற்றும் 600,000 திருத்தி அமைக்கப்பட்டது. LKS 16 படி 31/3/2023 முடிவடைந்து வர்றதுக்கு இனங்காணப்பட வேண்டிய பெருமான தேவை பிள்ளைகள். பெருமான தேவை நான் காணப்போகிறோம். சில மதிப்பீடுகள் இடம்பெறுது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இலங்கை கணக்கெடுப்பின் 8 படி, LKS 8 படி ஆயுட்காலத்தை மதிப்பீடு செய்கிறது, இழிவு பெருமானத்தை மதிப்பீடு செய்கிறது கணக்கிட்டு மதிப்பீட்டு மாற்றமாக கருதப்படும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸாமில் சில நேரம் வரலாம். ரைட், இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் பிள்ளைகள், நாங்கள் இந்த இயந்திரத்தின் கிரயம் 3600. நான் கொள்வனவு செஞ்சது எப்போ? 2020 கொள்வனவு செஞ்சுருக்கோம் 3600க்கு. இப்போ என்ன நடந்திருக்கு? இழிவு பெறுமதி 800,000, ஆயுட்காலம் 8 வருடம். 1/4/2022, அதாவது 2 வருடங்கள் பாவிச்ச பிறகு இதனுடைய ஆயுட்காலம் ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்ட ஆயுட்காலமும் இழிவு பெருமானமும் மாற்றம் அடையுது. இப்போ பெருமான தேவை கேட்குறாங்க. நாங்கள் இப்போ கிரயத்திலிருந்து முதலாவதாக திரண்ட தேய்மானம் மற்றும் இழிவு பெருமானத்தை கழிச்சு பெருமான தேய்வடையக்கூடிய தொகையை காணணும். நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், இப்போ இழிவு பெருமானம் மதிப்பீடு செய்யப்பட்டு 600,000, அதை எங்களால் பயன்படுத்த முடியாது. அதே போல் 2 வருடங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு நாங்கள் திரண்ட தேய்மானம் எவ்வளோங்கிறத பார்க்கணும். 3600 கிரயம், நேரத்தோட இழிவு பெருமானம் இருந்தது 400,000. பயன்தர ஆயுட்காலமாக மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது 8 வருடங்கள். எனவே 3600, 400, 3200, எனவே 400 ஆண்டு தேய்வு 2 ஆண்டுகள் பாவிச்சிருக்கிறோம். ஆகவே 2 ஆண்டுகளுக்கான திரண்ட தேய்மானம் 800,000. 800,000 கழிப்பீங்க. கழிச்சிங்கன்னா அவங்களுக்கு வரப்போகிற விட 3600லேருந்து 1400 கழிச்சா அவங்களுக்கு வரப்போகிற விட பெருமான தேய்வடையக்கூடிய தொகை. இந்த பெருமான தேய்வடையக்கூடிய தொகையை எஞ்சிய ஆயுட்காலத்தால் பிரிக்கணும். பிள்ளைகள், ஆரம்பத்தில் மதிப்பீடு செய்யப்பட்ட ஆயுட்காலம் 8 வருடம். மீண்டும் அது மதிப்பீடு செய்யப்படுது. அதாவது ஆரம்பத்தில் மதிப்பீடு செய்யப்பட்ட ஆயுட்காலம் மாற்றமடைந்து மொத்த ஆயுட்காலம் 6 வருடங்கள். அந்த 6 வருடங்களில் 2 வருடங்கள் பயன்படுத்திட்டோம். ஆல்ரெடி 2 வருடங்கள் பயன்படுத்திட்டோம். அப்போ எஞ்சிய ஆயுட்காலம் எத்தனை? 4 வருடங்கள். எனவே நீங்கள் பார்க்கலாம் 3600, 2200. ரைட், 2200. அதை 4ஆல் நீங்கள் பிரிப்பீங்க. 4ஆல் பிரித்து அவங்களுக்கு பெருமானத்தை வரும் ரூபாய் 550. இந்த வருஷத்துக்கான பெருமான தேவை. எனவே நேரடியாக ஆன்சருக்கு வருவோம். 20வது வினாவுக்கு சரியான விட 4வது விட. வினா இலக்கம் 21க்கு வருவோம். சுமதி PLCயின் 31/3/2023 முடிவடையும் வருடத்துக்கான நிதி கூற்றுக்களானது 20/5/2023 இயக்குநர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ அந்த 2 காலத்துக்கு இடையில் நடைபெற்ற நிகழ்வுகளை தான் அறிக்கையிடும் நிதியாண்டின் இறுதி தினத்துக்கு பின்னரான நிகழ்வுகள்னு சொல்லுவோம். 2 நிகழ்வுகள் தந்து மேற்படி நிகழ்வுகளை கருத்தில் கொள்வதற்கு முன்னர் 31/3/2023 முடிவடையும் வருடத்துக்கான லாபம் 35 லட்சம் கேட்குறாங்க. அறிக்கையிடும் காலத்துக்கு பின்னரான நிகழ்வுகளின்படி இது தொடர்பான சீராக்கங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சரியான லாபமே வரும். பிள்ளைகள், சீராக்க முன்னரான லாபம், அதாவது அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னர் இடம்பெற்ற சில விஷயங்கள் சீராக்கப்படணும். அந்த சீராக்கம் செய்கிறதுக்கு முதல்ல லாபம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. 35 லட்சம். இப்போ 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் சீராக்க போகிறோம். முதலாவது, கம்பெனிக்கு எதிராக செய்யப்பட்ட வழக்கொண்டு தொடர்பில் இழப்பீட்டு தொகையாக 600,000 செலுத்துவதற்கு 1/5/2023 இயக்குனர் சபை அங்கீகாரம் வழங்குறாங்க. 5/20 தீர்ப்பு வருது 5/1 நீதிமன்றம் கட்டளை இடப்பட்டிருக்கு. 31/3/2023 உள்ளவாறான நிதி கூற்றுகளில் இவ்வழக்கு தொடர்பில் 800,000 ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் 800. ஆனால் அந்த நிதியாண்டு காலத்துக்கான நிதி அறிக்கைகள் தயாரித்து முடிப்பதற்கு முன்னரே எங்களுக்கு தகவல் கிடைக்குது 600,000 தான் இழப்பீடு செலுத்தணும். எனவே நாங்கள் ஏற்பாடு செஞ்சதை குறைக்கணும். ஏற்பாடு குறைக்கிறதுக்கு ரெட்ட பதிவு என்ன? உரிய ஏற்பாட்டு கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு செலவு. உரிய ஏற்பாட்டு கணக்கு வரவு, ரைட். உரிய ஏற்பாடு என்றால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இழப்பீட்டுக்கான ஏற்பாடு, இழப்பீட்டுக்கான ஊழியர் இழப்பீட்டுக்கான ஏற்பாடு குறைக்கிறோம். ஏற்பாடு கணக்கு வரவு 200, லாப நட்ட கணக்கு செலவு 200. லாப நட்ட கணக்கு செலவு 200, ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் லாப நட்ட கணக்கு செலவு என்ற பதிவால் லாபம் 200 கூடும். இரண்டாவது சீராக்கம், கம்பெனியின் கடன்பட்டோர் ஒருவர் முறிவடைந்துள்ளவராக 5/10/2023 பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளார். இவரிடமிருந்து 31/3/2023 உள்ளவாறு பெற வேண்டிய தொகை 600. பிள்ளைகள் அறிக்கை, அதாவது நிதி கூட்டுகளை பிரசுரிப்பதற்கு அல்லது வெளியிடுவதற்கு இயக்குநர்கள் அங்கீகாரம் வழங்குறதுக்கு முதல்ல அவருடைய தொகை அறவிட முடியாத கடனாக அல்லது வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நாட்டமாக இனங்காணப்படுது. எனவே நாங்கள் அதை பதிவோம். உங்களுக்கு தெரியும் சரியான பதிவு வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நட்ட கணக்கு வரவு தொகை 600. அல்லது நீங்க இதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? லாப நட்ட கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு வரவுன்னு போடலாம். வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு என்பது இதுக்கான, அல்லது வியாபார வருமதியாளர் கட்டுப்பாடு கணக்கு செலவு என்பது எதிர்ப்பதிவு. இதில் வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நட்டம் அல்லது லாப நட்ட கணக்கு வரவு என்பது தான் லாபத்தை குறைக்கும். லாபத்தை குறைக்காத, லாபத்தை பாதிக்கிற விஷயம். கடன்பட்டோர் கணக்கு லாபத்தை பாதிக்காது. ஆகவே பிள்ளைகள் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் 3500, 3700, 600 போனால் 2900 ரூபாய். எனவே 3100 ரூபாய், சாரி 3100 ரூபாய். 3700, 600 மைனஸ் 3100 ரூபாய். ஆகவே சரியான விடை இரண்டாவது விடை. 21க்கு சரியான விடை இரண்டாவது விடை. ஓகே, ரைட். நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். இலங்கை கணக்கீட்டு நியமம் 37 ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள் மற்றும் நிகழத்தக்க சொத்துக்களின் படி பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? பாருங்க, நிகழத்தக்க சொத்துக்கள் நிதி நிலைமை கூற்றில் இனங்காணப்படக்கூடாது. அது சரியான கூற்று. நிகழத்தக்க சொத்துக்களை நாங்கள் ஏடுகளை இனங்காண்டது இல்லை. எனவே ஏ என்பது சரி. ஏ இல்லாத விட எலிமினேட் பண்ணுங்க. 2, 3 பிழை. எதிர்கால செயற்பாடு நட்டங்களுக்கான ஏற்பாடுகள் இனங்காணப்படக்கூடாது. பிள்ளைகள், எதிர்கால செயற்பாடு நட்டங்கள் நடைமுறையாண்டு செயற்பாட்டு நட்டங்களுக்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனால் எதிர்கால வினா இலக்கம் 22 இலங்கை கணக்கீடு 37 ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள் மற்றும் நிகழத்தக்க சொத்துக்களின் படி பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை கேட்கிறாங்க. நிகழத்தக்க சொத்துக்கள் நிதி நிலைமை கூற்றில் இனங்காணப்படக்கூடாது. நாங்கள் நிகழத்தக்க சொத்துக்களை நிதி கூறுகளை வெளிப்படுத்துறது இல்லை. சரியான கூற்று. ஏ ஆன்சருக்குள்ள வரணும். ஏ இல்லாத விடைகளை எலிமினேட் பண்ணுவோம். 2, 3 விடைகள் பிழை. எதிர்கால செயற்பாட்டு நட்டங்களுக்கான ஏற்பாடுகள் இனங்காணப்படக்கூடாது. அது சரியான விட. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய செயற்பாட்டு நட்டங்களுக்கு நாங்கள் நிகழ்காலத்தில் ஏற்பாடுகள் செய்யறதில்லை. நிகழ்கால செயற்பாட்டு நட்டங்களுக்காகத்தான் நாங்கள் ஏற்பாடுகளை செய்கிறோம். எனவே பி என்பதும் சரியான கூற்று. ஏபி இரண்டும் சரியான விடைகள். ஏபி இருக்கிற ஒரே விட 4வது விட. நாங்கள் சியையும் பார்ப்போம். சாத்தியமான கடப்பாடுகள் காணப்படும் போது மட்டுமே நிகழத்தக்க பொறுப்புகள் நிதி நிலைமை கூற்றில் இனங்காண முற்றிலும் பிழையான விஷயம். நிகழத்தக்க பொறுப்புகளை நாங்கள் நிதி கூற்றுகளில் வெளிப்படுத்துறது இல்லை. எனவே சரியான விடையாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். 22வது வினாவுக்கு 4வது விடை. 22வது வினாவுக்கு 4வது விடை. அடுத்ததாக வினா இலக்கம் 23க்கு வருவோம். விடையில் வினா இலக்கம் 23. மென்பானங்களை உற்பத்தி செய்யும் கம்பெனி ஒன்றுடன் தொடர்புடைய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. 1/1/2023 உள்ளவாறு இருப்பு, 31/3/2023 உள்ளவாறு நடைமுறை சொத்து, நடைமுறை பொறுப்பு. நடைமுறை சொத்துக்கள் 6500 இருப்பையும் 2000 முற்பண செலவுகளையும் உள்ளடக்கியுள்ளது. முடிவடைந்த ஆண்டுக்கான விற்பனை கிரயம் தரப்பட்டது 36 மில்லியன். வருடம் ஒன்றுக்கான வேலை நாட்கள் 360 நாட்கள். கேள்வி, விரைவு சொத்து விகிதமும் இருப்பு வைத்திருத்தல் காலமும். விரைவு சொத்து விகிதம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். இதை நேரடியாக நீங்கள் எடுக்கக்கூடிய விடதான் விரைவு சொத்து விகிதம். ரைட், விரைவு சொத்து விகிதம். விரைவு சொத்து விகிதம் என்பது குறிப்பிட்ட திகதியில் உள்ளபடியான திரவ சொத்துக்களுக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான விகிதம். நடைமுறை பொறுப்பு.
இப்போ உங்களுக்கு தெரியும் நடைமுறை இப்போ 31/12/2023 நடைமுறை சொத்துக்கள் 15,000. அந்த 15,000ல் ரைட் 15,000ல் உங்களுக்கு தெரியும் நடைமுறை சொத்திலிருந்து இருப்பையும் முற்பணங்களையும் கழிக்கணும். இருப்பு 6,500, முற்பண செலவுகள் 2,500, இரண்டை கூடிய 9,000 கழிப்படும். எனவே கழித்தால் 6,000 என்பது தான் பிள்ளைகள் என்னதான் இருக்கும், விரைவு திரவ சொத்துக்களாக இருக்கும். அதன் கீழ் நடைமுறை பொறுப்பு 7,500. எனவே நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட வரும் 0.8. அடுத்ததாக 0.8. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இருப்பு வைத்திருத்தல் காலம். இருப்பு பேணும் காலம். இருப்பு பேணும் காலம். இருப்பு பேணும் காலம். இருப்பு பேணும் காலத்தை நீங்கள் இலகுவாக எடுக்கலாம். அவங்களுக்கு தெரியும் சராசரி இருப்ப விற்பனை கிரயத்தால் வகுத்து விற்பனை கிரயம் 360 நாட்களால் பெருக்குன்னா இருப்பு வைத்திருத்தல் காலத்தை பெறலாம். சராசரி இருப்பு பிள்ளைகள் ஆரம்ப இருப்பு 5,500, இறுதி இருப்பு 6,500, ரெண்டையும் கூடி 2ஆல் வகுத்தீங்கன்னா சராசரி இருப்பு 6,000. விற்பனை கிரயம் உங்களுக்கு நேரடியாக தாராங்க 35 மில்லியன், 36 மில்லியன் தர 360 நாட்கள். ரைட் 360 நாட்கள் சுருக்கணிங்கன்னா உங்களுக்கு விட வரும் 60 நாட்கள். 60 நாட்கள் விட 60 நாட்கள். எனவே 0.8 நீங்கள் 60 நாட்கள் சரியான விடை. முதலாவது விடை. வினா இலக்கம் 23க்கு முதலாவது விடை. 24வது வினாவுக்கு வருவோம். முகாமை கணக்கிட்ட அறிக்கைகள் தொடர்பில் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? முகாமை கணக்கிட்ட அறிக்கைகள். முகாமை கணக்கிட்ட அறிக்கைகள் நிறுவனம் ஒன்றின் அக்கறையுடைய உள்ளக தரப்பினருக்காக தயாரிக்கப்படுகின்றது என்பது சரியான விடை. முகாமை கணக்கிட்ட நோக்கமே அதுதான். ஏ என்பது சரியான விடை. ஏ இல்லாத முதலாம் 4ஆம் விடைகளை எலிமினேட் பண்ணுவோம். பி, முகாம கணக்கிட்ட அறிக்கைகளை தயாரிப்பதற்கு கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுவது கட்டாயமானதல்ல. உண்மையான விஷயம். நாங்கள் நிதி கணக்கீட்டை போன்று முகாம கணக்கீட்டில் கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றது இல்லை. ஏபி இரண்டும் ஆன்சருக்குள்ள வரணும். ஏபி இரண்டும். சி, முகாமை கணக்கிட்ட அறிக்கைகளானவை முகாமையாளர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது தயாரிக்கப்பட்டன. மிகச்சரியான விடை. ஏபிசி 3 விஷயங்களும் வரும். முகாமை கணக்கிட்ட அறிக்கைகளானவை எதிர்வு கூறப்பட்ட தகவல்களை மாத்திரம் உள்ளடக்குகிறது அல்லது வழங்குகிறது. பிழை. முகாம கணக்கீட்டின் மூலமாக நாங்கள் நிகழ்கால எதிர்கால எல்லா விதமான தகவல்களையும் வழங்குவோம், முன்வைப்போம். எனவே சரியான விடை ஏபிசி. 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அது இருக்கக்கூடிய விடை 2வது விடை. 24வது வினாவுக்கு 2வது விடை. 25வது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். தனிப்பொருள் ஒன்றை உற்பத்தி செய்யும் கம்பெனி ஒன்று தனது செயற்பாடுகளை 1/4/2022 தொடங்கியது. 31/3/2023 முடிவடையும் வருடத்தில் ஏற்பட்ட கிரயங்கள் வருமாறு. அலகொன்றுக்கான மாறும் கிரயங்கள் நேர்மூலப்பொருள் நேர்கூலி அலகொன்றுக்கான மாறும் உற்பத்தி மேந்தலை 60, மொத்த நிலையான மேந்தலை 17,50,000, வருடாந்த உற்பத்தியாளர்கள் 25,000 அலகுகள். கேள்வி, அலகொன்றுக்கான மொத்த உற்பத்தி கிரயம் யாது? அலகொன்றுக்கான மொத்த உற்பத்தி கிரயம் பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம். அலகொன்றுக்கான மாறும் கிரயம். அலகொன்றுக்கான மாறும் மொத்த கிரயம் தானே கேட்குறாங்க. அலகொன்றுக்கான மொத்த கிரயம். எனவே நாங்கள் உற்பத்தி கிரயம் அல்ல, மொத்த கிரயம். எனவே அலகொன்றுக்கான மாறும் கிரயத்தை நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அலகொன்றுக்கான நேர்பொருள் 90, நேர்கூலி 50. நாங்கள் போடுறேன் 90, 50, அதே போல 60. எனவே அலகொன்றுக்கான மாறும் கிரயம் 200. இப்போ உங்களுக்கு தேவை அலகொன்றுக்கான நிலையான கிரயம், நிலையான மேந்தலை. அலகொன்றுக்கான நிலையான உற்பத்தி மேந்தலை. நிலையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அலகொன்றுக்கான மொத்த உற்பத்தி கிரயம் தான். அப்போ மேலே தரப்பட்டிருக்க 3மே உற்பத்தியோடு சம்மந்தப்பட்ட கிரயங்கள் தான். அலகொன்றுக்கான மாறும் உற்பத்தி கிரயம், மாறும் உற்பத்தி கிரயம். ரைட். அலகொன்றுக்கான நிலையான உற்பத்தி கிரயத்தை நான் பார்ப்போம். இந்த நிலையான உற்பத்தி கிரயத்தை உள்ளடக்கம் செய்வது சம்பந்தமாக உள்ளடக்கல் வீதங்களோ அல்லது உள்ளடக்குவது சம்பந்தமாக எந்த விதமான தகவலும் இல்லாததால உற்பத்தி அலகுகள் அடிப்படையாக கொண்டு நாங்கள் உள்ளடக்கம் செய்ய போகிறோம். உற்பத்தி அலகுகள் அடிப்படையாக கொண்டு. ரைட். அதில் பாருங்க 17,50,000 என்பது நிலையான கிரயம். எத்தனை அலகுகளுக்கு? 25,000 அலகுகளுக்கு. 25,000 அலகுகளுக்கு. எனவே நீங்கள் இதில் சுருக்கணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்க போகிற விட 70 ரூபாய். 70 ரூபாய். எனவே
270 என்பது சரியான விட. அலகொன்றுக்கான நிலையான உற்பத்தி கிரயம் 70 ரூபாய், அலகொன்றுக்கான மாறும் உற்பத்தி கிரயம் 200 ரூபாய். ஆகவே அலகொன்றின் உற்பத்தி கிரயம் 270 ரூபாய். 25வது வினாவுக்கு சரியான விடை மூன்றாவது விடை. வினா இலக்கம் 26. உற்பத்தி கம்பெனி ஒன்றின் மேந்தலைகள் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை சரியானது? மேந்தலைகள், கம்பெனி ஒன்றின் மேந்தலைகள், உற்பத்தி கம்பெனி ஒன்றின் மேந்தலைகள் தொடர்பில். ரைட். முதலாவது, பொதுவாக ஏற்பட்ட உற்பத்தி மேந்தலைகளானவை கிரைய நிலையங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது சரியான விடை. பொதுவான உற்பத்தி மேந்தலைகளை கிரைய நிலையங்களுக்கு இடையில் பகிர்வு செய்வோம். குறிப்பிட்ட கிரைய நிலையத்துக்கு என திட்டவட்டமாக இனங்காணக்கூடிய உற்பத்தி மேந்தலைகளை ஒதுக்கீடு செய்வோம். எனவே ஏ என்பது சரியான விட. ஏ இல்லாத விடைகளை எலிமினேட் பண்ணுவோம். இரண்டாவது விட பிழை. மொத்த மேந்தலைகளானது மொத்த கிரயத்துக்கும் மொத்த உற்பத்தி கிரயத்துக்கும் இடையிலான வேறுபாடு. மொத்த மேந்தலைகள் என்பது மொத்த கிரயத்துக்கும் மொத்த உற்பத்தி கிரயத்துக்கும் இடையிலான வேறுபாடு என்பது பிழையான விஷயம். காரணம், மொத்த உற்பத்தி கிரயத்துக்குள்ளேயும் மேந்தலைகள் காணப்படுது. மாறும் உற்பத்தி மேந்தலை, நிலையான உற்பத்தி மேந்தலை. எனவே அது பிழையான விஷயம். சி, மேந்தலை உறிஞ்சல் வீதமானது இயந்திர மணித்தியாலங்கள் அல்லது ஊழிய மணித்தியாலங்கள் அடிப்படையில் மாத்திரம் கணிக்கப்படும் என்பது பிழை. காரணம், நேர்பொருள் கிரை அடிப்படை, முதற்கிரை அடிப்படை, நேர்கூலி கிரை அடிப்படைன்னு பல உற்பத்தி அழகு அடிப்படை 6 அடிப்படையில் நாங்கள் உயர்தரத்தில் படிச்சிருக்கோம். எனவே சியும் பிழை. எனவே ஏ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரியானது. எனவே அதன்படி பார்த்தா 26வது வினாவுக்கு சரியான விடை முதலாவது. வினா இலக்கம் 27. சமப்பாட்டு புள்ளி பகுப்பாய்வு சம்பந்தமா உற்பத்தி பொருளின் கிரயம் தொகை லாப பகுப்பாய்வு தொடர்பில் பின்வரும் கூற்று அல்லது கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை. பிள்ளைகள், சமப்பாட்டு புள்ளியில் மொத்த விற்பனை பெறுமதியானது மொத்த நிலையான கிரயத்துக்கு சமம் இல்லை. உங்களுக்கு தெரியும், பிரேக் ஈவனின் போது மொத்த வருமானம் மொத்த செலவுக்கு சமன். லாபம் 0 இருக்கும். அதே போல பங்களிப்பிலிருந்து நிலையான கிரயத்தை கழிச்சுதான் லாபம் காணுவோம். எனவே பங்களிப்பும் நிலையான கிரயமும் சமனா இருக்கும். அதே போல மொத்த வருமானத்தை பொறுத்தவரையில மொத்த கிரயம் நாங்கள் சொல்லும் பொழுது அதுல மாறும் கிரயம் இருக்கும், நிலையான கிரயம் இருக்குது. ரெண்டையும் ஈடு செய்வதற்கு போதுமான வருமானம் பெறப்பட்டிருக்கிற நிலைமை. இதுதான் பிரேக் ஈவனின் போது நீங்க அவதானிக்கக்கூடிய பண்புகள். நாங்க பார்ப்போம். முதலாவது, சமப்பாட்டு புள்ளியில் மொத்த விற்பனை பெறுமதியானது நிலையான கிரயத்துக்கு சமன் இல்லை, பங்களிப்பு தான் நிலையான கிரயத்துக்கு சமன். எனவே ஏ பிழை. பி, சமப்பாட்டு புள்ளியில் மொத்த மாறும் கிரயமும் மொத்த நிலையான கிரயமும் முழுமையாக ஈடு செய்யப்படுகிறது. இந்த ரெண்டுமே ஈடு செய்யப்படுகிறது மொத்த வருமானத்தை கொண்டு. சரியான விட. எனவே பி என்பது ஆன்சருக்குள்ள வரும். 1 அல்லது 4. சமப்பாட்டு புள்ளிக்கு அப்பால் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு அலகுக்கான பங்களிப்பும் லாபமும் ஒன்று கொண்டு சமம். அது சரியான கூற்று. காரணம், பிரேக் ஈவனுக்கு பிறகு நீங்க விற்கிற ஒவ்வொரு அலகிலும் கிடைக்கிற விலையில் மாறும் கிரயத்தை மட்டும்தான் நீங்க ஈடு செய்யணும். பிரேக் ஈவனோட நாங்கள் நிலையான கிரயத்தை கம்ப்ளீட்டா ஈடு செஞ்சிட்டோம். பிரேக் ஈவனுக்கு பிறகு விற்கிற ஒவ்வொரு அலகுக்கும் மாறும் கிரயத்தை கவர் பண்ண பிறகு வரக்கூடிய பங்களிப்பு லாபத்துக்கு சமன். சரியான விஷயம். எனவே பிசி என்பது சரியான விட. பிசி என்பது 4வது விடையா குறிப்பிடப்பட்ட 27க்கு 4வது விட. 27க்கு 4வது விட. வினா இலக்கம் 28 நாங்கள் பார்ப்போம். 28, 29 2 வினாக்கள் இருக்கு. 28, 29 வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. ஏ, பி ஆகிய 2 வகையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு ஒரு நிறுவனம் திட்டமிடுது. முதலாம் வருட செயற்பாடுடன் தொடர்புடைய பாதீடு செய்யப்பட்ட தகவல்கள். உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்ட அலகுகளின் எண்ணிக்கை 8000, 2000. மூலக்கிரயம் மொத்தமாக 280,000, 120,000. அலகொன்றை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படும் ஊழிய மணித்தியாலங்கள் 5 மணித்தியாலங்கள் ஏக்கு, 6 மணித்தியாலங்கள் பிக்கு. ஏனைய தகவல்கள். உற்பத்தி மேந்தலைகள் 416,000, உற்பத்தி அல்லா மேந்தல்கள் 208,000, ஊழிய மணித்தியாலங்கள் 52,000. உற்பத்தி மேந்தலைகள் மற்றும் உற்பத்தி அல்லா மேந்தலைகள் ஆனவை. இப்போ நாங்கள் வளமையாக உள்ளடக்கல் செய்யும் பொழுது உற்பத்தி மேந்தலை மாத்திரம் உள்ளடக்கி இருக்கும். இந்த வினாவில் சொல்லியிருக்காங்க உற்பத்தி மேந்தலை உற்பத்தி அல்லா மேந்தலைகளானவை ஊழிய மணித்தியால அடிப்படையில் உறிஞ்சப்படுகிறது. உற்பத்தி பொருட்களின் விற்பனை விலையானது மொத்த கிரயத்தில் 25%. வினா, ஏ அலகொன்றுக்கான ஒரு ஏ அலகினை உற்பத்தி செய்வதற்கான மொத்த உற்பத்தி கிரயம் எவ்வளவு மற்றும் அலகொன்றுக்கான மொத்த கிரயம். ஏயின் அலகொன்றுக்கான மொத்த உற்பத்தி கிரயம், அலகொன்றுக்கான மொத்த கிரயம். ரைட் பிள்ளைகள், நாங்கள் பார்ப்போம். இப்போ ஏயை உற்பத்தி செய்யறதுக்கான அலகொன்றுக்கான கிரயங்கள், உற்பத்தி கிரயங்கள் கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியும் மூலக்கிரயம். அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயம் காணணுமா இருந்தால் முதலாவது மூலக்கிரயம். அலகொன்றுக்கான மூலக்கிரயத்தை பார்ப்போம். பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இங்கே
மூலக்கிரயம் 280,000 மொத்தமாக எத்தனை அலகுகளுக்கு? 8,000 அலகுகளுக்கு. 8,000 அலகுகளுக்கு தான் 2,80,000. அப்போ நீங்கள் சுருக்குவீங்களா இருந்தால் உங்களுக்கு அலகொன்றுக்கான மூலக்கிரயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அலகொன்றுக்கான மூலக்கிரயத்தை 35 அலகொன்றுக்கான மூலக்கிரயம் 35 24 4 5 ரைட் 35. அதே போல அலகொண்டை உற்பத்தி தேவைப்படும் ஊழிய மனிதர்கள் தராங்க. இப்போ நாங்கள் மூலக்கிரயம் எங்களுக்கு தெரியும். இதோடு நாங்கள் சேர்க்கணும் என்னது? உற்பத்தி கிரயம் காணணுமா இருந்தால் அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயம், இந்த உற்பத்தி மேந்தலை அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலை. ரைட் பிள்ளைகள், உங்களுக்கு மொத்த உற்பத்தி மேந்தலை தரப்பட்டிருக்கு. உள்ளடக்கல் வீதமும் தரப்பட்டிருக்கு. உள்ளடக்கல் செய்கிறதுக்கு ஊழிய மனிதர்கள் அடிப்படையில் உள்ளடக்கல் செய்ய சொல்கிறாங்க. ரைட், நாங்கள் பார்ப்போம். அப்போ பாதீடு செய்யப்பட்ட உற்பத்தி மேந்தலை 416,000. அதன் கீழ் பாதீடு செய்யப்பட்ட மணித்தியாலங்கள் 52,000. அப்போ உங்களுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கான மேந்தலையை காணலாம். ஒரு மணித்தியாலத்துக்கான மேந்தலையை நீங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கான மேந்தலை தானே வரப்போற விட உங்களுக்கு தேவை ஒரு அலகை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான மணித்தியாலங்கள் 5. எனவே ஒரு அலகுக்கான மேந்தலையை காணணுமா இருந்தால் இது 5ஆல் பெருக்கணும். 416,000 என்பது மொத்த உற்பத்தி மேந்தலை. அது மணித்தியாலங்கள் ஊழிய மணித்தியால அடிப்படையில் உள்ளடக்கம் செய்ய சொல்றாங்க. எனவே 52,000 பிரித்து 5ஆல் பெருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அலகுக்கான உற்பத்தி மேந்தலை வரும். அப்போ நாங்கள் பார்ப்போம். அங்கே 416,000 ரைட் 416,000 அலகொன்றுக்கான மேந்தலை எவ்வளோன்னு சொல்லி மணித்தியாலம் ஒன்றுக்கு 8. எனவே 40 ரூபாய். ரைட், எனவே இவ்வளவு தமிழில் 75 ரூபாய் அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயம். அலகொன்றுண்ட உற்பத்தி கிரயம். அப்போ 75 ரூபான்ற விட 2 விடைகள் இருக்கு, 2 மற்றும் 3. அடுத்ததாக அலகொன்றுக்கான மொத்த கிரயம். அப்போ இதோட நாங்கள் ஆட் பண்ணணும் என்னது? அலகொன்றுண்ட உற்பத்தி அல்லா மேந்தலையும் உள்ளடக்கிறதுக்கான உள்ளடக்கல் நேர் ஊழிய மணித்தியால அடிப்படை. அப்போ நாங்கள் பார்ப்போம். மொத்தமாக மேந்தலை ஏற்படுது 208,000. அதன் கீழ் 52,000 என்பது நேர் ஊழிய மணித்தியாலம். அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கான மேந்தலை கிடைக்கும். ஒரு மணித்தியாலத்துக்கான மேந்தலையை நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு அலகுக்கு தேவையான மணித்தியாலங்கள் 5. எனவே ஒரு அலகுக்கு எத்தனை ரூபாய் மேந்தலை ஏற்பட போகுது? அப்போ நீங்கள் அங்கே பார்க்கலாம். 208,000 52,000 மணித்தியாலங்கள். 52,000 மணித்தியாலங்கள். எனவே 4 ரூபாய். அதன்படி 20 ரூபாய் வரும் ஒரு அலகுக்கான உற்பத்தி எல்லாமே இருந்தார். எனவே 95 ரூபாய் மொத்த கிரயம். 95 ரூபாய் மொத்த கிரயம். 28வது வினாவுக்கு சரியான விடை 2வது விடை. 2வது விடை சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள், உற்பத்தி பொருள் பியின் அலகொன்றுக்காக மதிப்பிடப்பட்ட விற்பனை விலை எவ்வளவு? அப்ப நீங்க அதே கணிப்பீடுகளை மறுபடியும் பார்க்கணும். ரைட், மறுபடியும் அந்த கணிப்பீடுகளை நாங்கள் செய்வோம். உற்பத்தி பொருள் பி சம்பந்தமா அந்த கணிப்பீடுகளை பார்ப்போம். உற்பத்தி பொருள் பி சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பாருங்க. ரைட், நான் பார்ப்போம். இங்க மூலக்கிரயம் பியின் மூலக்கிரயம் எவ்வளவு? அலகொன்றுக்கான பி. எனவே 2,000 அலகுகளை உற்பத்தி செய்ய போகிறோம். மொத்த மூலக்கிரயம் 120,000. 2,000 அலகுகளுக்கு 120,000 என்று சொன்னால் ஒரு அலகுக்கானதை நீங்கள் காணலாம் 60 ரூபாய். அதே போல் நீங்கள் இதோட ஆட் பண்ண போகிறீங்க அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலை. அதே மாதிரி தான் பாருங்கள். மொத்த உற்பத்தி மேந்தலை 416,000. 416,000 என்பது எத்தனை மணித்தியாலங்களுக்கு? நாங்கள் நேர் ஊழிய மணித்தியால அடிப்படையில் உள்ளடக்கம் செய்கிறோம். 52,000 மணித்தியாலங்கள். ஒரு மணித்தியாலத்துக்கான மேந்தலைகளுக்கு கிடைக்கும். ஒரு அலகு பியை உற்பத்தி செய்கிறதுக்கு 6 மணித்தியாலங்கள் தேவை. எனவே நீங்கள் அலகொன்றுக்கான உற்பத்தி கிரயத்தை காணலாம். அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலையை காணலாம். அதோடு நாங்கள் சேர்க்கணும் அலகொன்றுக்கான உற்பத்தி அல்லா மேந்தலையை காணணும். உற்பத்தி அல்லா மேந்தலை. எனவே அலகொன்றுக்கான உற்பத்தி அல்லா மேந்தலை காணலாம். பாருங்க, மொத்த உற்பத்தி அல்லா மேந்தலை 208,000. பாதீடு செய்யப்பட்ட மணித்தியாலங்கள் 52,000. அதை நாங்கள் அந்த அடிப்படையில் தான் உள்ளடக்கம் செய்ய போகிறோம். ஒரு அலகு பிஏ உற்பத்தி செய்யறதுக்கு 6 மணித்தியாலங்கள் அவசியம். எனவே ஒரு மணித்தியாலத்துக்கான மேந்தலையை 6 மணித்தியாலத்தால் நீங்கள் பெருக்கிறீங்கன்னா அலகொன்றுக்கான மேந்தலை கிரயத்தை நீங்கள் காணலாம். அலகொன்றுக்கான மேந்தலை கிரயத்தை காணலாம். எனவே அந்த அடிப்படையில் 416,000
52,000 மணித்தியாலங்களுக்கு. எனவே 8 ரூபா. ஆகவே 6ஆல் பெருகினா 48 ரூபா. அதே போல் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் 208,000 உற்பத்தி அல்லாத மேந்தலைகள், 52,000 மணித்தியாலங்கள். எனவே மணித்தியாலம் ஒன்றுக்கு 4 ரூபா, 6 மணித்தியாலத்துக்கு 24 ரூபா. எனவே ஒரு அலகுக்கான மொத்த கிரயத்தை நீங்கள் காணலாம். அலகு ஒன்றுக்கான மொத்த கிரயத்தை நீங்கள் காணலாம் 132. இங்கே கேள்வி கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள், இந்த நிறுவனம் மொத்த கிரயத்தில் 25% லாபம் சேர்த்து விற்பனை செய்கின்றதெனில் விற்பனை விலை எவ்வளவு? இதோட நீங்கள் சேர்க்க போறீங்க 25% லாபம். 25% லாபம். 132,000க்கு 25% லாபம். அப்போ 132,000க்கு நீங்கள் 25% லாபம் சேர்ப்பீங்களா? தான் 33. ஆகவே 165 என்பது அலகொன்றுண்ட விற்பனை விலை 165. எனவே சரியான விடை 3வது விடை. மன்னிக்கணும், சரியான விடை 4வது விடை. 29வது வினாவுக்கு சரியான விடை 4வது விடை. இன்னும் நாங்கள் இறுதி வினாவுக்கு வருவோம்லே. கம்பெனி ஒன்று X மற்றும் Y என்ற 2 செயற்திட்டங்களை கருத்தில் கொள்கிறது. ஒவ்வொரு செயற்திட்டமும் 5 வருட காலப்பகுதிகளை கொண்டது. X என்ற கொள்வில Y என்ற கொள்வில கொண்டு வருவதற்கான கிரயம், ஆரம்ப தொழிற்படு மூலதன தேவைப்பாடு, X என்ற NPV தரப்பட்டிருக்கு, X என்ற தேறிய பிரசன்ட் வேல்யூ தரப்பட்டிருக்கு, Y என்ற நெட் பிரசன்ட் வேல்யூ தரப்பட்டிருக்கு, 3 ஸ்டேட்மெண்ட் தரப்பட்டிருக்கு. அந்த 3ல் எது சரின்னு கேட்குறாங்க அல்லது எவை சரின்னு கேட்குறாங்க. நாங்கள் முதலாவது பார்க்கணும் செயற்றிட்டம் X, செயற்றிட்டம் Y, கொள்விலை. நாங்கள் முதல்ல பிரசன்ட் வேல்யூவை கண்டுபிடிப்போம். கொள்விலை 8,250, இது 7,525. கொண்டு வரும் கூலி ரைட், 2 செயற்திட்டங்களுக்கு 150. இதெல்லாம் ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல்கள். இதெல்லாம் ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல்கள். தொழிற்படு மூலதன தேவைப்பாடு, தொழிற்படு மூலதன தேவைப்பாடு 250, 325 ரைட். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோதாங்க ஆரம்ப செயற்திட்டம், ஆரம்ப காசு பாய்ச்சல் சம்பந்தமான தகவல். இதை பயன்படுத்தி நீங்கள் ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சலை கண்டுபிடிக்கலாம். ரைட், 0, 5, 6, 8, 8,650. இங்கால 5, 7, 9, 7,975. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் செயற்றிட்டம் எக்ஸின் NPV 9,16,000. நாங்கள் அது சரியான பார்ப்போம். செயற்றிட்டம் NPVயை காண உங்களுக்கு தெரியும். எதிர்கால காசு உட்பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதி பிரசன்ட் வேல்யூ தரப்பட்டிருக்கு 9,566 பிரசன்ட் வேல்யூ. அதே போல அதிலிருந்து நீங்க கழிக்கணும் ஆரம்ப முதலீடு 8,650. கழிச்சு பாருங்க பாப்போம். 6, 1, 9 சரியான விடையாக இருக்கும். 9,16,000 என்பது சரி. எனவே ஸ்டேட்மெண்ட் A என்பது சரியானது. ஸ்டேட்மெண்ட் A சரியானது. ஸ்டேட்மெண்ட் B, Yயின் ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல் 7,650. Yயின் ஆரம்ப காசு வெளிப்பாய்ச்சல் 7,650 பிழையான விட. எனவே B ஆன்சருக்குள்ள வரக்கூடாது. 4, 5 அந்த 2 விடைகளும் பிழை. C, செயற்றிட்டம் Yயின் வருடம் 1 தொடக்கம் 5 வரையிலான தேறிய காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதி 8,923. அது சரியான பார்ப்போம். பிள்ளைகள் இந்த பாருங்க, செயற்றிட்டம் Yயின் பிரசன்ட் வேல்யூ தந்திருக்க, நெட் பிரசன்ட் வேல்யூ தந்திருக்கிறாங்க. அதே போல எங்களுக்கு ஆரம்ப முதலீடும் தந்திருக்காங்க. ஆரம்ப முதலீடு எங்களுக்கு தெரியும் 7,975. பிரசன்ட் வேல்யூ தந்திருக்காங்க. பிரசன்ட் வேல்யூ 948. ரைட், இப்போ இதுதான் பிரசன்ட் வேல்யூ, எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதி. வெங்காயம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட வரும் பிள்ளைகள். எக்ஸாமன் ரைட் 8,923. ரைட் ரைட் 8,923. அப்போ அந்த ஆன்சரும் சரி, 8,923. எனவே சியும் சரியான விடை. எனவே 30வது வினாவுக்கு சரியான விடை 3வது விடை. எனவே மாணவர்கள் நாங்கள் 30 வினாக்களை கலந்துரையாடி இருக்கோம் 2023 வினா பத்திரத்தில். கடந்த எங்களுடைய காணொலியில் 2024 50 வினாக்கள் கலந்துரையாடி இருந்தோம். எதிர்வரும் நாட்களில் அடுத்தடுத்த 2022, 21 வினாக்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலிகளினூடாக கணக்கீடு சம்பந்தமான மற்றும் பொருளியல் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் பல காணொலிகளோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். இணைந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.